தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுதே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். நிறைவார்த்தையில் நிலையாகுமே, மறைவாழ்விலே நிலையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுதே. Sit down. டீச்சர் முன்னாடியா? அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தை அவர்களே, அன்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கல்வி ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நாம் மிகுந்த ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் இந்த நாட்களை தொடங்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு மனிதனை உருவாக்குவது, அதில் அதிகமான இடத்தை பிடிப்பது பள்ளிக்கூடம், கல்வி நிலையங்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் கல்வி ஒரு மனிதனை மிக உயரமான இடத்திற்கு எடுத்து செல்லும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு காலத்தில் திறமை இருந்தால் பெரியவனாக இருந்தான். அதன் பிறகு உடல் வலிமை மட்டுமல்ல, அதிகாரம் அல்லது ஆள்பலம், இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வந்தது. அரசருடைய காலகட்டங்களிலே அரசருடைய அதிகாரம், அதற்கு அடுத்த நிலையில் அரசன் முன்னிலையில் யார் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான். ஆனால் இன்றைக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் கல்வி இருந்தது என்று சொன்னால் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான ஆளுமை அவனுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவேதான் எல்லாருமே கல்வி கற்றுக்கொள்ள வலியுறுத்தப்படுகிறோம், வருகிறோம். ஆனால் எல்லோருமே அந்த உச்சநிலையை அடைகிறார்களா என்று சொன்னால் அது ஒரு பெரிய சவால் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. எல்லோருமே இந்த உச்சநிலையை அடைய முடியவில்லை. காரணம், ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து எடுத்துக்கொள்கிற முடிவுகளையும் அல்லது தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் கணித்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் பொறுத்து தான் அது அமைகிறது. அந்த வகையில் இந்த பருவம் நீங்கள் இணைந்து சந்தோஷமாக, நிறைவாக, மகிழ்வாக இருப்பதற்கான ஒரு பருவம். பல நேரங்களில் எல்லாரும் என்ன நினைத்து கொள்கிறோம் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் நமக்கு நம் கண்களுக்கு முன்பாக வந்து செல்கிறது. மற்றவைகளை குறித்த நினைவுகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதனால தான் படிப்பின் மீது கவனம் செலுத்துவதை விடவும் மற்ற காரியங்கள் எதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தருகிறதோ அதன் மீது கவனம் செலுத்துகிறோம். அது மீடியாவாக இருக்கலாம், நண்பர்கள் வட்டமாக இருக்கலாம், அல்லது எது சுகம் தருகிறதோ அதை தேடுகிற உலகமாக மாறி இருக்கிறது. அவ்வப்போது இதை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு
விதை ஒன்று ஊண்டி வளர்க்குறோம். நம்ம ஊரில் பருத்தி போடுறோம். பருத்தி விதை ஊடின பிறகு அது தானாக வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அது வளரத்தான் செய்யும். தண்ணியை விட்டால், வெயில் அடித்தா, காற்றடிச்சா அந்த பருவத்துக்கு ஏற்றாப்புல வளரத்தான் செய்யும். ஆனால் களைகளும் சேர்த்து தான் முளைக்கும். அதை சரி செய்து கொண்டே போனால் பருத்தி பயங்கரமான பலன் தரக்கூடியதாக மாறும். அதே போல் பள்ளிக்கூடத்திலேயும் சில நேரங்களிலே நீங்கள் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் கூட நீங்கள் மற்றவைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அவைகளை சரி செய்து விட்டால் இங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி உங்களை மேன்மையாக வைக்கும். அதில் மாற்றமே இருக்க முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்களையும் பள்ளிக்கு சாதாரணமாக வந்து செல்கிறவர்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடியவர் எவ்வளவு நேரம் செலவிடுகிறார், என்ன வேலை செய்கிறார்? அல்லது கொஞ்சம் மதிப்பீடுகளை மட்டும், கொஞ்சம் மார்க் எடுத்தால் மட்டும் போதும், சும்மா ஒப்பேற்றிட்டு வருவோம் அப்படிங்கிறவருடைய முயற்சி என்ன மாதிரியாக இருக்கிறது? ஆகவே நாம் சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் எப்படி நிலம் பலன் தருகிறதோ அதுபோல மனித மனமும் பலன் தரக்கூடியதாக மாறும். ஆகவே தான் அதை பக்குவப்படுத்துவதற்காக இந்த ஆண்டிலே நாம் தொடக்கத்திலிருந்தே ஏதாவது ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்றும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பள்ளியினுடைய விளையாட்டு விழாவும் ஆண்டு விழாவும் இவ்வளவு சீக்கிரமாக வைப்பதற்கான காரணம் அதுதான். ஆகஸ்ட் செப்டம்பரில் வச்சோம்னு சொன்னால் ஒன்று மழை வந்துடும், அல்லது நமக்கு காலாண்டு தேர்வு வந்துடும். அப்படிலாம் காலம் கடந்து போகிற போது நமக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதனால் சீக்கிரமே இதை வைத்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்து உங்களுடைய முழு கவனமும் படிப்பின் மீது, உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு சிந்தனையாக வளரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரி அந்தோணி அவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, அவருடைய சபையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு சிறந்த மறையுரையாளர், சிந்தனையாளர், ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணியாளர். அவர் ஒரு வாரம் அங்கே வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உடனே தோன்றியது, எப்படியாவது உங்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்க சொல்லணும், அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவன ஈர்ப்பு வர வேண்டும். படிப்பின் மீது, வாழ்க்கையின் மீது, மற்றவர்கள் மீது, பெற்றோர் மீது, ஆசிரியர் மீது மதிப்பு வருதல், இப்படி நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு செய்தியை தந்தை அவர்கள் தர இருக்கிறார்கள். எல்லா இடங்களுக்கும் தந்தை அவர்கள் செய்தி கொடுக்க போகிறாங்க, தியானம் கொடுக்க போகிறாங்க, மறைவுரை ஆற்ற போகிறாங்க. அவருடைய மண்ணின் பிள்ளை இவ்வளவு திறமையானவராக, ஆற்றல் வாய்ந்தவராக இருப்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. அந்த வகையில் இங்கும் இந்த நாளிலே உங்களோடு கூட தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு பயணத்திற்கு வழி நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை அன்போடு கூட மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். அதோடு நம்முடைய தலைமை ஆசிரியை உங்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளிலே முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். ஆசிரியர் பெருமக்களும் மிகச்சிறப்பான பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். காலங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் சின்ன குழந்தைகளுக்கு சொல்வது உண்டு, நீ என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறதெல்லாம் நீ பார்க்காத, உனக்கு கிடைச்ச உணவை சாப்பிட்டு இருந்துக்கிட்டே இரு. ஒரு மரத்தை வைக்கிறோம், தண்ணி விடுகிறோம், பேணுகிறோம், பராமரிக்கிறோம், அது எப்போ வளருதுன்னு நமக்கு தெரியாது. வளர்கிற பருவம் வரும்போது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். அதுபோல் நீங்கள் உண்ணுகிற உணவும் நீங்கள் எப்படி பெரிய ஆளானீங்க, எப்படி வளர்ந்துட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதே போல் தான் கல்வியும். நீங்கள் ஒழுக்கமாக இருங்க, ஒழுக்கத்தில் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் கூட நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் இப்படி தான் வாழுவேன், இப்படி தான் போவேன் வருவேன் அப்படின்னு ஒரு நல்ல திட்டங்களை மனதில் வைத்து கொண்டே போய்கிட்டே இருங்க. அந்த ஒழுக்கமே உங்களை உருவாக்கிடும். அந்த ஒழுக்கமே உங்களுக்கு கல்வியை தந்துடும். அந்த ஒழுக்கமே உங்களை உயர்வான இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அதுதான் நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு காரியம். அந்த வகையில் நீங்கள் சிறப்பான ஒரு இடத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த அமர்வானது அமையவிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் கூட மிகுந்த ஈடுபாட்டோடு கவனத்தோடு இதில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்கள் பேசுகிற போது நீங்கள் முழு கவனம் இருக்க வேண்டும். அவர் பேச சொல்கிற போது நீங்கள் பேச வேண்டும். அவர் கவனிக்க சொல்கிற போது அவர் எதை வழி நடத்துகிறாரோ அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம். கவனம் செலுத்துங்கள். நல்ல நேரத்தை
சரியாக பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Hello. Hello. Say hi. Okay. Hi ன்னு சொல்லுங்க. Hello. Hello. Hi இல்லடா. Hi. Hi. Hello. நீ சத்தமாவே சொல்லலாம் சரியா? Hello. Hi. Hi. Hello. Hi. Hi. சரி, மேபி இது ஒரு 1.5 hours சரியா? ஒரு 1.5 மணி நேரம் உங்களோட ரொம்பலாம் பெருசாக பேச மாட்டேன். டோன்ட் வரி சரியா? அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எனக்கே அது போர் அடிக்கும். அட்வைஸ் பண்ண எனக்கே போர் அடிக்கும், அப்புறம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது சரியா? அதனால் வி வில் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் கேம். நீங்கள் எப்படி கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத வில் ஸ்டார்ட் வித் அ கேம் சரியா? இப்போ 10th 11th 12th 3 பேர் இருக்கிறீங்க இல்லையா? 10th எத்தனை பேர் கை தூக்குங்க? சூப்பர், குட் நம்பர், வெரி குட். 11th 12th ஓகே, ஈக்குவல் நம்பர். 11th கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்கல்ல? வெளியில் போய் படிக்க போயிட்டாங்களோ? இல்லை இதே கிளாஸ் தானா? வெளியில் போயிட்டாங்களோ? அங்கே போய் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறாங்களா? இல்லை எடுத்தாங்கன்னா ஓகே, எடுக்கலைன்னா அது மாமியார் அப்படியே தான் இருக்காருன்னு அர்த்தம் சரியா? சரி, இப்போ எனக்கு இந்த பக்கத்துலேருந்து ஒரு 5 பேர், இந்த பக்கத்துலேருந்து ஒரு 5 பேர் வேணும் உடனடியாக. 1 2 3 5 பேர் தான் கேட்டேன், 5 பேர் தான் வேணும். என்ன அவ்வளோ வெக்கப்படுறீங்க? அவ்வளோதான், வாங்கப்பா, வெரி குட். என்ன நீ போ நான் போன்னுட்டு இப்படி செஞ்சுக்குவோம். வெயிட், நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். 10th-லேருந்து 2 பேர், வெரி குட். 11th-லேருந்து 2 பேர், கம். இப்போ வந்தே ஆகணும், விட மாட்டோம்ல. 11th-லேருந்து 2 பேர், வெரி குட். அதே தான் உங்களுக்குண்டா, அடா பாவிகளா. 10th-ல 2 பேர், வெரி குட். 11th-ல 2 பேர், கம். 12th-ல ஒருத்தர், 12th-ல 2 பேர் வாங்க. 12th-ல 2 பேர், இல்லை நானே கூப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாத ஆட்கள்லாம் இங்கே கிடையாது. பசங்க பரவாயில்ல, வெரி குட், நல்ல பிள்ளைங்க. இது அந்த ஓரத்தில் போட்டிருக்கேன்னு புடி தட் சைட். வெரி குட். இந்த சேர்லாம் எடுத்து போட்டுருங்க, ஒன்றா எடுத்துரு. நீங்கள் அந்த பக்கம் போயிருங்க, ஃபாதருக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கோங்க. குட். என்னைய பார்த்து நில்லுங்க. டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நின்றுக்கோங்களா? டீச்சர்ஸ் கொஞ்சம் பின்னாடி தான் நின்றுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு. யா அந்த உள்ள நின்றுக்கோங்க, வெரி குட். என்னைய பார்த்து நில்லுங்க. ஏக்கா வளர்ந்தாக்கா, கொஞ்சம் இங்கே வாக்கா, இந்த ஓரத்தில் வாக்கா. பெரியக்கா வாங்க, வெரி குட், சூப்பர், வெரி குட். நீங்களும் இங்கே வாங்க. நீங்கள் என்ன வெக்கப்பட்டு நிற்கிறீங்கடா? டேய், நீ எல்லாம் வெக்கப்படனா எனக்கே சிரிப்பாக வருதுடா. என்ன நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாடா, நீ அதுக்கு மேலே. சார் கொஞ்சம் லைனாக தான் இல்லைங்கடா. குட். இந்த கேம் விளாண்டுருக்கீங்களான்னு தெரில, சிம்பிள் கேம் சரியா? நான் ஒரு 6 ஆக்ஷன் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. 6 ஆக்ஷன்ஸ், ஓகே? 1, ஃபர்ஸ்ட் வந்து புலிக்கு எப்படி செய்யலாம் ஆக்ஷன் நீங்களே சொல்லி கொடுங்களேன். உர்ரா, ஆக்ஷன் தான்டா கேட்டேன், ஏடா படுத்துற தொடக்கத்திலேயே. புலிக்கு எப்படி ஆக்ஷன் பண்ணலாம்? சும்மா செய்யுங்க கண்ணுகள். இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ இப்பவும் சின்ன பிள்ளைங்க தான், நல்லா கவனிச்சுக்கோ. நீ இப்பவும் சின்ன பிள்ளை தான், அது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 12th வந்தோடனே பெரிய மாப்பிள்ளை மாதிரி ஆகிட்டு நினச்சேன்னா அது ஓன் தப்பு. ஏன்னா உன்னைய சுற்றி இருக்கிறது அப்படி மாற்றிருச்சு, கரெக்டாக? +1 ஐ +2 பாய் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டே மண் மாதிரி தான் இருக்குது, கரெக்டாக இல்லையா? அதனால் நான் இந்த ஒரு 1.5 மணி நேரம் நல்லா சிரிங்க, விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் தேவையானதுக்கு மட்டும் பேசுங்க. Is it right? Okay? Fine. புலிக்கு எப்படி ஆக்ஷன் செய்யலாம்? That's good, very good. நீங்கள் செய்யுங்க பிரதர். என்னது டே, இந்த பற்றியா சொன்னா இவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிச்சனா, இப்படி செய்யடான்னா நீந்தி அடிக்கிறான். டேய், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா. வெரி குட். அவங்கள நீங்கள் பார்க்கணும் சரியா? அவங்க தான் உங்களுக்கு ஆப்போசிட் டீம், ஓகே?
ஃபைன். பேப்பருக்கு எப்படி செய்யலாம்? பேப்பர் 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 பிஏபிஆர் பெரிய பேப்பர்னா என்னன்னு தெரியல. பேப்பருக்கு எப்படி செய்யலாம்? வெரி குட். செய்யணு யூ டூ இட். தட்ஸ் கரெக்ட். இப்படி செய்யுங்களேன். வெரி குட். பேப்பர். வெரி குட். போட்டுருங்க. அப்போ எத்தனை ஆக்ஷன் செஞ்சுருக்கோம்? 1 புளி, பேப்பர். கல்லுக்கு எப்படி செய்யலாம் ஆக்ஷன்? புதுசாக கண்டுபிடுற. ஓகே. கல்லுக்கு இப்படி சரியா? தம்பி சொல்றதை நம்ம கேட்டுக்குவோம். கல்லுக்கு எல்லாரும் இப்படி செய்யுங்க. நீங்களும் கிடையாது, இவங்க மட்டும்தான், 10 பேர் மட்டும்தான். ஓகே ஃபைன். இப்போ எத்தனை ஆக்ஷன் செஞ்சிருக்கிறோம்? 1 2 3. ஓகே நெக்ஸ்ட் 1. மனுஷனுக்கு எப்படி செய்வீங்க? மனுஷனுக்கு ஆக்ஷன் எப்படி செய்வீங்க? என்னக்குன்னு? எந்த பென்ட்ரைவ்டா? லேப்டாப் வேணுமா? எனக்கு வேணும். கனெக்ட் பண்ணு. மனுஷனுக்கு எப்படி செய்வீங்க? ஆமா, அழகு மலரோட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி செய்யுங்க சரியா? மனுஷனுக்கு இப்படி. ஓகே. இப்போ 4 செஞ்சிருக்கிறோம். 1 மனுஷன் செய்யுங்க பார்ப்போம். மனிதன். பேப்பர். புலி. கல்லு. ஓகே 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 ஓகே. அடுத்தது துப்பாக்கி. துப்பாக்கி எப்படி செய்வீங்க? வா, இதெல்லாம் எப்படி செய்ய நீ பார்ப்போம். நீ வித்தியாசமா செய்ய. என்னது? இருங்க அந்த ஆக்ஷனை மட்டும் கவனிங்க. மறுபடியும் செய்யுங்க. புலி. இழுத்து விடுறாரா? டேய், ஆக்ஷன் மட்டும் செய்யுங்க சரியா? துப்பாக்கி எப்படி செய்வீங்க? குட். துப்பாக்கி. ஓகே. இன்னும் ஒன்று இருக்குது. ஓகே, இது ரேப்பர். ஓகே 5. இப்போ 5 செஞ்சுருக்கிறோம். இப்போ உங்கள் டீமுக்குள்ளே நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கணும். ஒரு லீடரை தேர்ந்தெடுத்துட்டு நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன ஆக்ஷன் காட்டுறீங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு ஆக்ஷன் காட்டுவாங்க. ஆனால் என்னன்னு தெரியாது. நான் சொல்கிறது எந்த ஆக்ஷன் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். இப்போ சொன்னோம்ல, ஆனால் சொல்ல மாட்டேன். 1 2 3ன்னு தான் சொல்லுவேன். இப்போ 1 2 3 சொன்ன உடனே நீங்கள் ஒரு ஆக்ஷன் காட்டுவீங்க, நீங்களும் ஒரு ஆக்ஷன் காட்டுவீங்க. அது எந்த ஆக்ஷனாகவும் இருக்கலாம். சப்போஸ் இவங்கெல்லாம் துப்பாக்கி காட்டுறாங்க, நீங்கள் சிங்கம் காட்டுறீங்க. எது ஜெயிச்சது? துப்பாக்கி. வெரி குட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ புரியுதா? ஃபைன். அதே மாதிரி சப்போஸ் நீங்க கல்லு காட்டுறீங்க, இவங்க பேப்பர் காட்டுறாங்க. எது ஜெயிச்சது? பேப்பர். யூ கேன் ரேப் இட். நோ ஃபைன். இல்லை நீ பாரு, நான் மறுபடியும் சொல்றேன்டா, நம்ம ஊர்லயே அறிவாளிங்கிறது ஒன்னே மட்டும் தான்டா சொல்லுவேன் சரியா? ஓகே ஃபைன். ஒரு ட்ரையல், உங்களுக்கு ஒரு ட்ரையல் சரியா? ட்ரையல் செய்யலாமா? நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க என்னன்ட்டு. எல்லாருமே ஒரே ஆக்ஷன் தான் செய்யணும். நீ ஒரு ஆக்ஷன் செய்யக்கூடாது ஏக்கா சரியா? எல்லாரும் ஒரே ஆக்ஷன் தான் செய்யணும், வெவ்வேறு ஆக்ஷன் செய்யக்கூடாது. ஸ்டார்ட். 1 2 3. கீப் சைலன்ஸ். பாய்ஸ் ரொம்ப பிரிஸ்கா இருக்கிறாங்க. வெரி குட். ஓகே ரெடி? 1 2 3. ஓகே கம் ஆன். சப்போஸ் வெயிட். சப்போஸ் மனுஷன் காட்டினாங்க அப்படின்னா துப்பாக்கி ஜெயிச்சுதான் மனுஷன் ஜெயிச்சாரா? மனுஷன். துப்பாக்கி மனுஷன் இல்லாம ஏக்குவீங்களா? அதுவாவே சுட்டுக்கிட்டு இருக்குமா? சரியா? ஃபைன். ஒன்ஸ் அகைன். 1 வேகமா 1 2 3 ஸ்டார்ட். இந்த குரூப் அவுட். டேய், நீ 2 பேர் செய்றீங்க. நீங்க ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டார்ட். டேக் யுவர் டைம். ஓகே. என்னம்மா அது கனெக்ட் ஆகாதுமா? ஏன்னா இந்த பின்னு வேற, இதுல கிடையாதுமா. அது இல்லை கண்ணு. எப்படி கனெக்ட் பண்ணுங்க? இருக்குதா உங்கள்கிட்ட? சிபிஎல் தமிழ் ஃபண்ட் இல்லையாண்டா? இதில் தமிழ் ஃபண்ட் இல்லையா? நான் அதனால தான் போடலடா. பிபிடி. ஆமாம் பிபிடி. இதனால சரி. 1 2 3 ஸ்டார்ட். நீங்க என்ன காட்டுறீங்க? அப்ப எது ஜெயிச்சது? நீங்களே சொல்லுங்க. புலி வந்து கல்லை சாப்பிட்டுருமா? கல்லு தான் ஜெயிச்சது, அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஃபைன், சூப்பர். 1 மேக் இட் ஃபாஸ்ட். இதெல்லாம் பார்ட்டி குரூப்பா இருக்கும் போலுங்க. என்னடா சொல்லு, அவங்க எவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்க. 1 2 3 ஸ்டார்ட். பேப்பர். இப்ப யாரு ஜெயிச்சா? மனுஷன் தான் ஜெயிச்சாரு. ஃபைன்.
1 1 1 2 3. யாரு? அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஓகே, 1 லாஸ்ட். ஓகே, இன்னொரு 2 டைம்ஸ். ஓகே, 1 2 1 2 3 start. And the same the last chance, come on. டேய், இவங்களை பேச சொன்னா என்னடா சோறு சாப்பிட்ட நேத்து, ஆட பாவிகளா. One, two, three, start. போய் உட்காருங்க, போங்க. தேங்க்யூ. கை தட்டுங்களேன். இப்போ இந்த ஃபாதர் எதுக்கு வந்திருக்கிறாரு? அவர் லீவுக்கு வந்தாருன்னா லீவுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிடணும் இல்லையா? அவர் வேலை லீவுக்கு வர்றாரு, அவங்க வீட்டில் இருக்கிறாரு, அவர் ஏதோ பண்ணிட்டு போக வேண்டிதானே. இதுக்கு இடையில வந்துக்கிட்டு நம்மளோட உட்காந்துக்கிட்டு நம்மளை 1.5 மணி நேரம் இவர் பிளேடு போடுவாரா, இல்லை அப்புறம் என்னது உருட்டுவாரா? அது ஒரு ஆக்ஷன். இப்போடா உருட்டுறது இப்போ ஆக்ஷன். நான் உங்கள்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். அன்னைக்கு கோயில் முடிச்சுட்டு சில பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். டேய் எப்படா? அவன் உடனே ஃபாதர் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். உடனே பின்னாடி இருந்து ஒருத்தன், என்னடா ஆக்ஷன் அப்படின்னா, உருட்டுறான் ஃபாதர். அடப்பா, ஓ உருட்டுறாங்கிறதுக்கு இப்படி ஒரு ஆக்ஷனா? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? இல்லடா இப்படி செய்கிறாங்க, அதுக்கு பேர் உருட்டுறது தானே. இது வந்து ரீலு, இது பழசுப்பா. நாங்கள் படிக்கும்போது இப்படி தான் சுற்றுவோம், இப்போ வந்து உருட்டுறது. ஓகே ஃபைன். அதனால் இவர் உருட்டுவாரா, இல்லை பிளேடு போடுவாரா, இல்லை அவ சொல்கிற மாதிரி சுற்றுவாரா, அதெல்லாம் ஏதாவது இருந்துட்டு போட்டோம். பட் என்ஜாய். ஓகே, இன்னும் ஒரு 1 hour யூ என்ஜாய் ஜஸ்ட். இப்போ குட்டீஸ், நான் எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா, முதல்ல நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருந்து யாருனால் பெரும்பாலான பேர் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். சரியா? இந்த ஸ்கூலில் படித்ததுனால சில நன்மைகள் 2-3 மட்டும் சொல்கிறேன். 1, டிசிப்ளின் கற்றுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிசிப்ளின். செகண்ட் திங் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு முன்னாடிலாம் இங்கிலீஷ் பேசியிருக்கிறேன். ஃப்ளூவெண்ட்டாக 1 hour டாக் கொடுத்துருக்குறேன் விதவுட் தி பேப்பர். லேர்னிங் இங்கிலீஷ். தேர்ட் ஒன், இந்த அட்மாஸ்பியர். இந்த இடம் வந்து படிக்கிறதுக்கு வசதியான ஒரு இடம் நாங்கள் பார்த்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஏன்னா அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் 10th முடித்தோடனே 2 வருஷத்தில் தமிழகத்திலேயே முதல் மதிப்பெண் எடுப்பதற்காக இங்கிருந்து வெளியில் போகிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் அங்கே போய் அதே மார்க்கு தான் எடுக்காங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். கரெக்டா? ஏன்னா அதுக்கு மேலே அவன் முன்னேற போகிறதில்ல. எங்கே இருக்கிறவங்க முக்கியறதில்ல, எப்படி படிக்கிறோங்கிறது முக்கியம். நான் இங்கே படிக்கும் பொழுது த்ரேஸ் பால்னு ஒரு சிஸ்டர் தான், HM. அவங்க அடித்த அடியெல்லாம் இப்போம்லாம் அடித்தோம்னா நீங்கள் ஒரு நாள் கூட வரமாட்டீங்க. அவங்க அடியெல்லாம் இதுக்கு கீழே தான் இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க டேபிளில் வந்து இவ்வளோ நீள ஸ்கேல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்கேல்ஸ் பட்டையாக இருக்கும், கொஞ்சம் உருண்டையாகவும் இருக்கும். அந்த ஸ்கேல் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு அடி ஸ்கேல் கிடையாது, கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். அவங்க இது கீழே தான் அடிப்பாங்க. இதுக்கு அப்போ ரூல்ஸ் போட்டிருந்தாங்க கவர்மெண்ட்டில், முட்டிக்கு கீழ் தான் அடிக்க வேண்டும். என்ன பண்ணுறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ண இங்கே தான் அடிப்பாங்க. ஹெவியாக அடிப்பாங்க. நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் நம்ம ஸ்கூலில் இருக்கும் பொழுது அவங்க நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு அருட்சகோதரி. சரியா? அவ்வளோ அடிப்பாங்க. காலையில் யூஸ்வலாக 9 மணிக்கு தான் ஸ்கூலு, ஆனால் அவங்க 8 மணிக்கு எங்களை வர சொல்லிடுவாங்க. அதனால் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இங்கே வந்த உடனே 3 விஷயம் சொல்லி தருவாங்க. 1 கிராமர் இங்கிலீஷ், செகண்ட் ஹேண்ட் ரைட்டிங். ஏன்னா எங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தா எங்களுக்கே புரியாது, ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி தருவாங்க. தேர்ட் ஒன், அந்த நல்லொழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட படித்த இல்லை அப்போ படித்த எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமையில் இருக்கிறோம். அப்போ எங்கே படிக்கிறவங்க முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறோம். ஃபைன். இப்போ நான் ஐ கம் டு த சீரியஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஹலோ. ஏன்னா உங்கள் சவுண்டுக்கு அவ்வளோதான் பதில். நான் எவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன். ஹலோ,
ஹாய், ஹலோ. சரி, இந்த 1 ஹவர்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்? லிட்டில் பிட் ஆஃப் லைஃப். வாழ்க்கைனா என்ன, சரியா? ரெண்டாவது லிட்டில் பிட் ஆஃப் ஃபியூச்சர். என்னுடைய ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல நான் எப்படி இருக்கணும். தென் த லாஸ்ட் ஒன் இஸ் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும். ஒன்று வாழ்க்கை, ஃபியூச்சர், த ப்ரெசன்ட், சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தரப்போறேன். ஓகே, ஃபைன். குட். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள, குட்டீஸ் நல்லா கவனிச்சுக்கோ, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள 3 விஷயம் எப்பவுமே இருக்கும். ஒன்று, எல்லாத்தையும் சடங்குத்தனமாக பண்ணுறது. சடங்குத்தனமாக பண்ணுறது, ஐ மீன் ரைட்? சடங்குத்தனம்னா என்னது? எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னே தெரியாமலேயே ஓட்டிட்டு போகிறது. கரெக்டா? பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வர்றீங்க? அடே அப்பா, இது அமெரிக்காவில் கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவான். பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகிறேன்னு அவனு என்ன சொல்லுவான்? ஆப்பிரிக்காவில் கேட்டாலும் அவனு என்ன சொல்லுவான்? இப்போ நீ என்ன வித்தியாசமாக சொல்லிட்ட? பள்ளிக்கூடத்துக்கு போகிறது படிக்கணும் ஊருக்கே தெரியும். கரெக்டா? சரி, எதுக்கு புக்ஸ் எல்லாம் வாசிக்கிறீங்க? அதை ஏன் ஃபாதர் கேட்குறீங்க? புக்கு மட்டும் இல்லாத ஒரு ஸ்கூல் மட்டும் சொல்லுங்க, எல்லாரும் அங்கே ஓடிடுவோம். கரெக்டா? அடப்பாவிகளா, ஏ கண்ணாடிக்காரா, எவ்வளோ வேகமாக தலையாட்டுறான் பார்த்தியா? குட். ஸோ எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் தெரியாமலே இருப்பதற்கு பெயர் சடங்குத்தனம். இப்போ அப்படி தான் மாறிப்போச்சு. என்னத்துக்கு, எதுக்கு ஸ்கூல் போகிற? போ சொன்னாங்க. ஏன் படிக்கிற? படிக்கலாம் திட்டுவாங்க. என்ன பண்ண போகிற? யாருக்கு தெரியும்? இந்த டிக்கெட்டு ஃபுல்லாக யார்? சடங்குத்தனம். அது பாட்டில் போட்டும், அது பாட்டில் போட்டும். ஒன்று. ரெண்டாவது சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம்? யாரோ சொல்லி வச்சிருப்பாங்க, எப்போவோ சொல்லி வச்சிருப்பாங்க, அதை இன்னைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருப்போம். கரெக்டா? இன்னைக்கு கரெக்டாக செய்யணும், இல்லை திட்டிருவாங்க. சம்பிரதாயத்துக்கு செஞ்சு முடிச்சிடணும். செஞ்சிருக்கமா இல்லையா? நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியும். லாஸ்ட் ஒன், ஆதாயம் தேடுதல். இது ரொம்ப முக்கியமானது. ஆதாயம் தேடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ போடுற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஃபியூச்சரில் அது என்ன செய்யணும்? திரும்ப கிடைக்கணும். அதுதான் உண்மை. அது உண்மை இல்லையா? இன்னைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும், நல்லதாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? வாழ்க்கையாக வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ எல்லாரும் இருக்கிறீங்க, ஹிந்து பிள்ளைங்க இருக்கிறீங்க, கிறிஸ்டின் பிள்ளைங்க இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒன்று கேட்குறேன். கோயிலில் போய் ஏன் விளக்கு ஏற்றுறோம்? எல்லாருமே பதில் சொல்லுங்க. கிறிஸ்டின் போய் மெழுகுதிரி ஏற்றுவீங்க. கரெக்டா? நீ ஹிந்து பிள்ளைங்க போய் விளக்கு ஏற்றுவீங்க. கரெக்டா? ஏற்ற மாட்டியா? இவ குத்து விளக்கு தான் தூக்கிட்டு அலைவாளாம். எதுக்கு கோயிலில் விளக்கு ஏற்றுறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நல்ல நல்ல பெரிய பட்டையா போட்டிருக்கிறேன், சொல்லுங்கண்ணு. கோயிலில் ஏன் விளக்கு ஏற்றுறோம்? சொல்லுடா, இருங்கப்பா, சொல்லு. நடக்கணும். சொல்லு. ஏய், விளக்கு ஏற்றுனா நினைச்சது நடக்கணுமா? இன்னைக்கே தயவு செய்து எல்லாரும், இன்க்ளூடிங் எல்லாரும் மெழுகுதிரி விளக்கு ஏற்றி வைங்க. நீங்க நினைச்ச அமெரிக்க பதவி உடனடியாக கிடைக்கும். அவன் சொல்றான், சாயந்தரம் தண்ணியே கிடைக்காதா, சும்மா இருறா, குடிக்கிற தண்ணியை சொல்றேன்டா. சரி, இப்போ ஒரு கிறிஸ்டின் பிள்ளைகிட்ட கேட்போம், ஏக்கா கோயிலில் எதுக்குக்கா மெழுகுதிரி ஏத்துறோம்? இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், தலையை கவுந்துட்டு இருக்கிற. கோயிலில் எதுக்கு விளக்கு ஏற்றுறோம், மெழுகுதிரி ஏற்றுறோம்? நீ ஏற்றிருக்கியா இல்லையா? இவளை எனக்கு நிறைய இடம் மெழுகுதிரி கொடுத்துருக்குறா அவங்க கடையில். மெழுகுதிரி கோயிலில் ஏன் ஏற்றுறோம்? நாக்க நீட்டுறதுக்கான் அப்படிங்கிறா. ஓகே, அவளை விட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்களேன், கோயிலில் ஏன் விளக்கு ஏற்றுறோம்? 2 பேரில் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். வெரி குட். இல்லை இல்லை, கரெக்டான பதில், சரியான பதில். என்ன சொல்ல வர்றா? எல்லாரும் ஏத்துறாங்க, நானும் ஏத்துறேன், எனக்கு பின்னாடி என் தலைமுறையும் ஏத்தும். இல்லை, சரியான பதில். ஆக்சுவலி இத்தனை நாளும் இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் இல்லையா? யாரோ செஞ்சாங்க, நானும் செய்கிறேன், யாரோ செய்ய மாட்டாங்க, நானும் செய்ய மாட்டேன். உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் படிப்பும் என்ன ஆகுதுன்னா,
யாரோ படித்தாங்க, நானும் இன்னைக்கு படிக்கிறேன். அவங்க படிக்கலை, நானும் படிக்கலை. அவன் என்ன படிச்சு, சில பேர் வசனம் பேசுவாங்க, காமராஜர் என்ன படித்து விட்டா முதலமைச்சராக சென்றார், அவர் என்ன படித்தா சென்றார். உடனே எம்ஜிஆர் என்ன படிக்கவா செய்தார். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ படிக்கிறியா, நீ படிக்கிறியா, ஃபைன், சரியா. எங்கே போச்சு, எங்கேயோ போயிட்டாங்க, பென்ட்ரைவ் உருவிட்டு, ஃபைன். இப்போ இந்த 3 நிலைகளையும் கடந்து இருப்பதற்கு பெயர் கல்வி, எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன்ல இருந்து educare அப்படிங்கிற இடத்துல இருந்து வருது. அப்படின்னா டு ட்ரா அவுட், டு பிரிங் அவுட், உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வர்றதுக்கு பெயர் தான் படிப்பு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு ஃபாதர், எனக்கு நிறைய மெமரி பவர் இருக்கு, அது இல்லை, அது எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. இவளுக்கும் அதே தான், +2 படிக்கிறவங்களுக்கும் அதே தான், எல்லாருக்கும் ஈக்குவல் தான். ஆனால் என்ன நடக்குது, யார் திறமையா வெளியில கொண்டு வர்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? பிறப்பு எத்தனை வகைப்படும் சொல்லுங்க பார்ப்போம். பர்த் இங்கிலீஷ்ல கேட்கட்டுமா, தமிழ்ல பேசட்டுமா? பிறப்பு என்பது எத்தனை வகைப்படும்? 1 2 1 2 1ன்னு சொல்றோம், கை தூக்குங்க பார்ப்போம். நான் எதுக்குமே கை தூக்க மாட்டேன் ஃபாதர், ஏன்னா நேத்தா எனக்கு கல்யாணமே ஆச்சு ஃபாதர்னா அதுக்கு நான் பிரச்சனை இல்லை. ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட், 5 பேர் 6 பேர். 2 பிறப்புன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அதான் இப்ப தெரியுது, இப்ப ஒண்ணுக்குமே கை தூக்காம இருக்காங்க. எதுக்குமே கை தூக்காதவங்க சொல்லுங்க பார்ப்போம். He was very strong. Come here. சும்மா வா. No, you are right. You are right. ஏன் 2ன்னு சொன்ன கண்ணு? சும்மா சொல்லு. ஏண்டா அவன் சொன்னாங்கிறதுக்காக சொல்ற பத்தியா உட்காரு. ஃபைன். 2 பிறப்பு. ஒரு மனுஷனுக்கு ஆக்சுவலா 2 பிறப்பு உண்டு, சரியா? 2 பர்த் உண்டு, 2 பிறப்பு. 1 இயற்கை பிறப்பு, லிசன் ஆஃப், இயற்கை பிறப்பு. 2வது செயற்கை பிறப்பு. இயற்கை பிறப்பு அப்படின்னா என்னது? இல்லை, நம்பர் 1 கொட்டாவி வந்திருக்குது. இப்போ என்ன ஆகும்னா இந்த கொட்டாவி அப்படியே பரவும். அவன் அப்போதையே தலையை கவுந்து கவட்டைக்குள்ள காலை விட்டுருந்தான். அப்போவே எனக்கு டவுட் வந்துருச்சு, இவன் எங்கேயோ போப்பாரான்ட்டான்ட்டு. எந்திரிச்ச உடனே கொட்டாவி விட்டான். ஏலே நைட்டு தூங்கலையா? தூங்கலையா? படம் பார்த்துட்டு இருந்தியா? டிவி பார்த்துட்டு இருந்தியா? டேய் மொபைல் பார்த்துட்டு இருந்தியா? அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? இல்லையா, உன் முகத்துல ஏதோ கிளை தெரியுத. சரி, முதல்ல இயற்கை பிறப்பு. லிசன் நவ். ஹலோ. முதல்ல இயற்கை பிறப்பு. இயற்கை பிறப்புனா என்னது? என் அம்மா வயசுல நான் 10 மாசம் உருவாகி எங்க அம்மா வயசுலேருந்து வெளியில வந்து வாழ்றதுக்கு பெயரு இயற்கை. இந்த இயற்கை பிறப்பில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். 1, ஃபர்ஸ்ட் நம்ம கலர், அதை சொல்லுவோம். நம்ம இயற்கை பிறப்பில் நமக்கு கிடைக்கிறது முதல்ல என்னது? கலர். கலர்னா என்ன கலர்? இது இவ்வளவுதான். இதை மாற்ற முடியுமா? வெரி குட் சார். கொஞ்சம் தள்ளி தான் உட்காரேன். ஏன் அவனை நீ ஏன்டா மறுபடியும் ஓட்டிக்கிட்டு போற? சரியா? முதல்ல என்னது? கலர். யாருமே மாற்ற முடியாது. இதில் யாராவது மாற்ற முடியுமா? ஃபாதர் நீங்க பாருங்க, 12 முடிச்ச உடனே என் கலரை நான் வந்து அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி மாத்திக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்கச்சக்க மேக்கப் போட்டாலும் ஒரிஜினலா அவர் கலர் என்ன கலரு? நம்ம கலரு. ஏய் என்னையும் சேர்த்தடா தங்கம். நீ இல்லை தங்கம், நான் என்னைய சொல்றேன் தங்கம். நான் என்னைய சொல்றேன். ஏன் கலருப்பா, உண்மையா இல்லையா? ஆனா படத்துக்காக என்ன பண்ணுவாரு? மேக்கப் போட்டு டச் பண்ணிக்குவார். ஒரு காலும் மாற்ற முடியாது. கலரை மாற்ற முடியுமா? யாராவது இருக்கீங்களாங்க? இல்லை. 2வது, உங்களுடைய பிளட் குரூப்பை மாற்ற முடியுமா? முடியாதா? எனக்கு கொஞ்ச நாளைக்கு பி பாசிட்டிவ் வேணும் ஃபாதர், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏபி பாசிட்டிவ் வேணும் ஃபாதர், இதை எடுத்துட்டு மறுபடியும் மாற்றி விடுங்க. மாற்றுவாங்களா டாக்டரு? நீ அங்கே போ, அப்படி அந்த பிணவரைக்கு போய் படுத்துக்கோப்பா அப்படின்ட்டுருவாங்க. கரெக்டா? அப்புறம் உங்களுடைய உயரம் ஃபிக்ஸ்டு இல்லையா? இவ்வளோதான் ஹைட்டாக வளர போறீங்கன்னா அவ்வளோதான். அதை பற்றி மன வருத்தவே படக்கூடாது. நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். நான் சாமியாரான புதுசில் ஒரு கோயிலுக்கு பூசை வைக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்படி வச்சுக்குவோம், சரியா? மறையுறையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பூசை வைக்கிறதுக்காக போயிருந்தேன். பற்றியா 2வது கொட்டாவி.
கரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு எத்தனை பேரை பார்த்துருக்கோம். அங்கே தொடங்கி இப்போ இங்கே வந்துருச்சு. 3வது என்னையை தான் அட்டாக் பண்ணோம். ஏன்னா எய்த்தாப்பில் யாருமே நான் தானே இருக்கிறேன். இப்போ 3வதாக என்னை அட்டாக் பண்ணி நான் தூங்க போகிறேன். டேய் 3வதாக நான் தூங்க போகிறேன். அடுத்தல நீங்கள் விதிச்சு போக போகிறீங்க. ஃபைன். அந்த கோயிலுக்கு போய் நைட்டு போல் ஒரு 7:30க்கு பேச தொடங்கணும். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. ஜென்ரேட்டரும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் எல்லாரும் ஃபாதர்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம். எல்லாம் இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதில் ஒரு பாட்டி, ஏன் சாமி நீ பேசு, பல்ல திறந்து வச்சுக்கிட்டே பேசு, எங்களுக்கு தெரியும் அப்படின்னுச்சு. என்ன அர்த்தம்? இங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது வேற கருப்பா, இது வேற கருப்பா, எது மட்டும் வெள்ளையாக இருக்குது? அந்த பாட்டி சொல்லுது, அது பாட்டில் இருந்துச்சு, நீ பேசு சாமி, பல்ல திறந்து வச்சுக்கிட்டே பேசு அப்படின்ட்டு. ஆக கலரை மாற்ற முடியாது, பிளட் குரூப்பை மாற்ற முடியாது, உயரத்தை மாற்ற முடியாது, அகலத்தை மாற்ற முடியாது. முடியுமா முடியாதா? அது இயற்கை. அது எங்கே ஃபிக்ஸ் ஆகுது? அது எங்கே ஃபிக்ஸ் ஆகுது? அம்மாவுடைய பி ஓப்பன், அம்மாவுடைய வயத்துக்குள்ள. அதை மாற்ற முடியுமா? நோ ஃபாதர். எனக்கு இப்போ எங்கள் வீட்டில் பிறக்க போகிற தம்பிக்கு அவன் வெள்ளையாக பிறக்கணும்னு சொல்லி நான் எங்கள் அம்மா வயத்துக்குள்ளே போய் மாற்ற போகிறேன்னா மாற்ற முடியுமா? இது ஒன்று. செகண்ட் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு பிறப்பு என்ன சொன்னேன்? செகண்ட் என்ன சொன்னேன்? தலை என்ன சொன்னேன்? அதை உடு தலை, அது எப்பயும் தூக்கிட்டா நல்ல நேரம் உட்காரான். இப்போ அந்த ஆம்பளை பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கான். இவ்வளவு அப்படி உட்காரு. நீ ஆம்பளை அவனே பார்க்குற, நீ என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி. அவன் விட்ட கொட்டாய் தானே நீ வாங்கி விட்ட. சரியா? முதல் பிறப்பு என்னது? செகண்ட் ஒன் செயற்கை என்பது என்ன? அது ரொம்ப முக்கியமான. செயற்கை என்பது எங்க கண்ணுக்கு தெரியாதது, பிறர் கண்ணுக்கும் தெரியாததை வெளிக்கொணர்வதற்கு பெயர் செயற்கை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அப்துல் கலாம் தெரியும் தானே? அப்துல் கலாம் முடி எப்படி வச்சிருப்பாரு? அப்படியே பப்பரக்கான ஒரு மாதிரி அசிங்கமாக இருப்பார் இல்லையா? மூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்பி மூக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? முகத்தெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு வட்ட முகம் ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். கரெக்டா? அவரெல்லாம் நடிகராக போயிருந்தால் ஒரு படம் கூட நடிச்சிருக்க மாட்டார். ரைட்டா இல்லையா? கண்டிப்பாக ஒரே படத்தில் ஓடிருப்பார். ஏன்னா அவர் முகம் ஒரு மாதிரி இருக்கும், தலைமுடி ஒரு மாதிரி இது சுருட்டி வாரி இருப்பார், அப்படி ஒரு மாதிரி அக்லியாக இருப்பார். கரெக்டா? ஆனால் நம்ம பார்வையில் தெரிகிற அந்த அப்துல் கலாம் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவியல் மேதைகளுக்கு நடுவில் போய் உட்கார்வதற்கு திறமை படைத்தவர். எதனால வந்துச்சு? எந்த பிறப்பால வந்துச்சு? இயற்கையா செயற்கையா? இயற்கையா செயற்கையா? செயற்கை. அப்போ படிப்பு என்பது எந்த பிறப்பை கொடுப்பது? சத்தமா சொல்லுங்க பாட்டிகளா, சத்தமா சொல்லுங்க தாத்தாக்களா. செயற்கை பிறப்பை. அப்ப நீங்க படிக்கிறது உங்க இயற்கை பிறப்பை டெவலப் பண்றதுக்கு இல்ல. அதுக்கு நீங்க படிக்கவே வேணாம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? போய் அப்பிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்தாலே போதும். உங்க இயற்கை பிறப்பு கிடைக்குமா கிடைக்காதா? மாத்திக்கலாமா? மாத்திக்க முடியாதா? மாத்திக்க முடியும். கரெக்டா? ஆனா செயற்கை பிறப்பை கொண்டு வருவது படிப்பு. சரியா? ஸ்டடீஸ். அதனால தான் வீட்லையும் சரி ஸ்கூல்லையும் சரி படி 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 படின்னு சொல்றாங்க. மைடியர் கண்ணுகளா, 3 வருஷம்தான். இப்பெல்லாம் 2 வருஷம். 11th விட்டுருங்க. யாரோ ஒருத்தர் பப்ளிக் எக்ஸாம் சொல்லிட்டாரு, அதை விட்டுருங்க. 11th பெருசாக உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. 10th இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் 12th ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? +2 ரொம்ப முக்கியம். இதிலிருந்து என்ன பண்ணி வெளியில் போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உங்கள் செயற்கை பிறப்பை கொண்டு வர போகுது. சரியா? ஏன்னா இவன் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். விட்டுருக்கேன், இதிலே போட்டு பென் ட்ரைவை நான் இதில் பார்த்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன். வேர் இஸ் த பென் ட்ரைவ்? அதை வாங்கிட்டு வச்சிடலாம். எஸ். Good.
இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில படங்கள் காட்டுவேன், சரியா? I'll show you some pictures. Fine. பாருங்களேன், சாரி. இந்த தாத்தா பாட்டி தெரியுறாங்களா உங்களுக்கு? தெரியலையா? ஏய், இதுக்கு மேலமா தெரியுறாங்களா இல்லையா? தெரியுறாங்களா இல்லையா? தெரியுறாங்களா இல்லையா? இவ்வளவு கண் பார்வை போறீங்களா? தெரியுறாங்களா இல்லையா? ஃபைன். இந்த தாத்தா பாட்டி படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணுது சொல்லுங்க. தெரியுதா உங்களுக்கு? ப்ளீஸ். ஓகே, ஃபைன். இந்த தாத்தா பாட்டி படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எங்க பேனா இருக்குமா? உங்க பேன். ஓகே, லீவ் இட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா இருக்காங்க பாருங்க. ஃபைன். அடுத்தது சந்தோஷமா இருக்காங்க. வெரி குட். அடுத்தது ஒற்றுமையா இருக்காங்க. அடுத்தது சென்ட்ரலே நல்லா இருக்காங்க. கம் ஆன். இவங்கள பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? தாத்தா பாட்டி படத்தை காட்ட வயசான மாதிரி தான் தெரியும். வயசான கிழவர் ரஜினி வந்து மேக்கப் போட்டு அடிக்கும்போது கை தட்டுறதா நீங்க? வேற என்ன தோணுது உங்களுக்கு? இது நல்ல பாயிண்ட்ஸ். வெரி குட். சந்தோஷமா இருக்காங்க, ஒற்றுமையா இருக்காங்க. வெரி குட். சரியா? இப்போ இவங்க எந்த வருஷத்துக்குள்ள பிறந்திருப்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1920 to 39. 1920 இருந்து 39க்குள்ள பிறந்தவங்க இவங்க. இந்த டைம்ல என்ன நடந்துச்சு உலகத்துல? யார் சொல்லுங்க? வெரி குட், வெரி குட், சூப்பர். உலகப் போர் நடந்த சமயம். கரெக்ட்டா? உலகப் போர் நடந்த சமயம்னா என்ன நடந்திருக்கும்? உலகப் போர்ல சண்டை. வேற வெடிகுண்டு போட்டாங்க. வெரி குட். வெடிகுண்டு போட்டாங்க. வேற கொலை. கொலையா முந்திக்கா? கொலை. அப்புறம் வேற ஒவ்வொரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எதிரிகள் உருவானாங்க. கரெக்ட்டா? ரைட்டா? அப்போ இந்த டைம்ல வேர்ல்ட் வார், உலக போர் அதிகமா இருந்ததுனால சண்டைகள் அதிகமா இருக்குது. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. பயம் அதிகமா இருந்துச்சு, வெறுப்பு அதிகமா இருந்துச்சு. நீங்க இப்ப மறுபடியும் இந்த படத்தை உத்து பார்த்தீங்கன்னா சில டிஃபரன்ஸ் இப்ப நீங்க சொல்லணும். நான் காட்டினல அந்த படம், அந்த படத்துல இருந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம். இப்ப அந்த வயசான தாத்தா அந்த பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிடிச்சிட்டு இருக்கிறார். சரியா? இப்ப சொல்லுங்க பாப்போம். நவ் டெல் மீ, யார் ஷார்ப்பா யோசிக்கிறேன்? டேய், தயவு செய்து உலகத்துல கண்டுபிடிக்காதால நீ கண்டுபிடிக்காரா? யாரா சொன்னது? நீயாடா? நீ சொல்லுவடா. ஏன்னா உன் தொடக்கம் அங்கதானே இருக்கு. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இல்ல ரெண்டு பேருக்கு இல்ல, அதுல உள்ள டிஃபரன்சஸ் என்ன? அந்த தாத்தா இங்க வாயேன், இங்க வா, கம்மியார், சும்மா வாடகன்னு. அந்த தாத்தா, நான் தான் அந்த தாத்தான்னு வச்சுக்கோங்க. சரியா? இவர் தான் அந்த பாட்டி. வேணாமா? சரி, என்ன சொல்லலாம்? சரி, வயது நிறைந்த இளம் வயது பாட்டி. என்ன பண்ணியிருக்காரு? இப்படி பிடிச்சிட்டு அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு? என் கையை பாரு, see my hand. என்ன பண்ணியிருக்கிறாரு? இவன் சொல்லட்டும். என்ன பண்ண? வேற என்ன பண்ண? வெரி குட், தட்ஸ் கரெக்ட். இறுக்கி பிடிச்சிங்க, அமுத்துனீங்க. இது பெரிய இங்கிலீஷ் மேத. இறுக்கி பிடித்தீர்கள், அமுக்குனீங்க. நம்ம ஊர்ல அப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களோ? அப்போ உட்காருங்க. அமுக்கி பிரஸ் பண்ணுன என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து உங்களை வந்து அமுக்கி பிரஸ் பண்ணா என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் பயம், என்னை விட்டு போயிடுவாங்களோ, எனக்கு இல்லாம போயிடுவாங்களோ அப்படிங்கிற
பயம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்கன்னு. நீ எந்திரி செல்லம், நீ எந்திரிச்சு பின்னாடி போ. ஏன்னா பாவண்டா, அவன் சைஸ் பெருசாக இருக்கிறான், நீ கொஞ்சம் விட்டு தான். தலை நீங்கள் இப்படி வாங்க தலை. இல்லை இல்லை நீங்கள் அங்கிட்டு போங்க தலை, பாவம். இல்லை நீங்கள் வாங்க தலை, நீங்கள் வாங்க, சொல்கிறத கேளுங்க, வாங்க. எனக்கு உங்களால் நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்குது, உட்காருங்க. இவர் கொஞ்சம் இடம் விடுங்களேன் போகிறதுக்கு. அப்படி உட்காந்து தலைக்கு ஒரு கை தட்டுங்களா எல்லாரும். நல்லா தட்டுங்கப்பா. போதும் போதும் போதும். தலை பேர் என்ன? செபாஸ்டின் அவினாஷா. ஐயோ கடவுளே. சரி, ஓகே. அவினாஷ் எந்த தெரு செல்லம் நீ? வடக்கு தெருவிலிருந்து வந்திருக்கின்ற செபாஸ்டின் அவினாஷ் அவர்களுக்கு ஹலோ. ஹலோ, ஃபைன். இப்போ நல்ல கவனி, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல போறேன். 1920 to 39 வேர்ல்டு வார் டைம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு, ஃபைன். ரெண்டாவது அவங்களுக்குள்ள என்னை விட்டு போயிடுவாங்களோங்கிற பதட்டம் இருந்துச்சு, கரெக்டா. தேர்டு என்ன அப்படின்னா, எப்போ என்ன நடக்குமோ அதனால நீ என் கூடவே இருந்துக்கோன்னு சொல்லி இந்த பிரஸ்ல அவர் வெளிக்காட்டுறாரு. அந்த அமுக்குனார் பார்த்தீங்களா, அதில் அவ்வளோ இருக்குது. ஒரு நல்ல தாய் குழந்தை என்ன செய்வாங்க, பிறந்த குழந்தை என்ன செய்வாங்க, எப்படி அமைக்கி பிடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நெஞ்சோட நெஞ்சா அப்படி அமைக்கி வச்சிருப்பாங்க. அர்த்தம் என்னது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஃபைன். இது ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு பேரு, எப்பா அந்த ஸ்டாண்ட் அமைதியாக இருக்கூடு, இன்டர் வார் ஜெனரேஷன், உலக போர்களின் தலைமுறை. உலக போர்களின் தலைமுறை. இப்போ இன்னொரு படம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த தாத்தா பாட்டி பாருங்க. அப்புறம் நான் கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடாது. இப்போ இவங்களை பாருங்களேன், தெரியலையா? தெரியுதா? அவினாஷ் தெரியுதா? அவினாஷ் என்ன தெரியுது? இங்க பாருடா, என்ன பாருங்க. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? தெரியுதா? ஃபைன். என்ன தெரியுதா? வெரி குட். இப்ப சொல்லுங்க கண்ணுங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன கண்டுபிடிச்சீங்க? ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறாங்க, வேற ஒற்றுமையா இருக்காங்க, வேற சந்தோஷம். இவன் பெரிய திருளாலங்கடியா இருப்பான் போலடா. ஆணும் பெண்ணும் பக்கத்தில் உட்காந்தாலே சந்தோஷமா இருப்பாங்க ஃபாதர், நிம்மதியா இருப்பாங்க ஃபாதர், ஒற்றுமையா இருப்பாங்க. அடே படுற பாடு உங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டுப்பாரு. அடுத்தது வெரி குட். வேற அவினாஷ் ஏதாவது புதுசா சொல்லு பாப்போம். ரெண்டு பேரும் காலையில பூரி சாப்பிட்டாங்களா? என்ன சொல்லு, என்ன புதுசா சொல்லு பாப்போம். யாருடைய பையன் கண்ணு நீ? எனக்கு தெரியாது செல்லம், ரொம்ப தெரியாது எனக்கு. இதில் பாதி பேருடைய முகம் இவனை தெரியும், எனவே எங்க ஏரியா அவனையும் தெரியும். அவன் இந்த சவுண்ட் சிஸ்டம்காரன், அந்த அந்த பாத்திரம் உருட்டுவோம்ல, அவன் பேர் என்ன பேரு? சுதீஷ், சதீஷ். அவன் கூட சுற்றுவான். நீ தான்றா அண்ணா பார்த்தியா? இவனையும் தெரியும் நல்லா. வெரி குட். அந்த அவன் ஒருத்தர் இருக்கான், அவன் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் தான் அவன் தான். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இவங்களையும் இவளை தெரியும், இந்த அவள் தெரியும், பாப்பாவை தெரியும், மற்ற யாரையும் தெரியாது. அந்த அவளை தெரியும், அவ்வளோதான் தெரியும். மற்ற எல்லாம் புது புது முகமாக இருக்கிறீங்க. ஓகே ஃபைன். இப்போ இவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன? ஒன்று, அந்த படத்தில் அந்த ஆண் பிடிச்சிருந்தார் இல்லையா? இந்த படத்தில் என்ன நடக்குது? இந்த பாட்டி என்ன பண்றாங்க? பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, தாத்தாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வெரி குட். இந்த பாட்டி என்ன பண்றாங்க? தாத்தாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏஜுக்கு பேர் என்ன பேரு? 1940 to 1959, 1940 59. இப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம் உலகத்துல. நல்லா யோசித்து செய்யணும். ஒரு பாயிண்ட் கரெக்ட், ஒரு பாயிண்ட் சூப்பர்வா சொன்னா. நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் செம்ம பாயிண்ட். குட் பாயிண்ட், வெரி குட் வெரி குட். வேற 1940 to 59 குடியரசு சுதந்திர தினம் எல்லாம் ஒண்ணுதாங்க. அடுத்தது வேற நல்லா யோசிங்க. உங்க ஹிஸ்டரி புக்கை கொண்டு வாங்க.
நீங்க பேசி முடிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். வெரி குட். ரெண்டாவது பதில் அருமையான பதில். ஃபர்ஸ்ட் இவன் சொன்னது நம்ம இண்டிபெண்டன்ட், சூப்பர் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், போரெல்லாம் முடிஞ்சு ஃபாதர், எல்லாமே முடிஞ்சு, we are rest. see போர் யார் அவனா? நீ காத்த ஊதுனோன்னு இவன் சொன்னானா? சரியா? நல்லா புரிஞ்சுக்கோ. செகண்ட் கேட்டகரி நம்ம எப்படி ஒரு தலைமுறை மாறி மாறி வருது. முதல் தலைமுறை உலக போர்னால பயந்து போய் அச்சத்துல நடுக்கத்துல இருந்தாங்க, ஃபைன். ரெண்டாவது தலைமுறை உங்க தாத்தா பாட்டியெல்லாம் பயத்துல, நீ போய் கேட்டனா தெரியும், ரொம்ப வயசு, இப்போ உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஒரு 80-90 வயசு வாழ்ந்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க இருக்கும்போதெல்லாம் பயத்துல இருந்திருப்பாங்க, அச்சத்துல. ரெண்டாவது குரூப்புக்கு பேரு பேபி பூமர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? இன்டர் வார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? செகண்ட் பேபி பூமர்ஸ். சொல்லுங்க. இந்த பேபி பூமர்ஸ் உடைய ஏஜ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, சயின்டிபிக் டிஸ்கவரி நிறைய வந்துச்சு. இந்த டைம்ல தான் தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்க எல்லாம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாரு? படிச்சீங்களா படிக்கலையா? இஸ் டைனமைட் இல்லையா? ஓகே ஃபைன். அப்போ இந்த டைம்ல தான் நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய விடுதலை, நிறைய போராட்டங்கள், நிறைய வெற்றி, இதெல்லாமே இந்த டைம்ல கிடைச்சு. நீங்க யாரையாவது 1959 அதுக்குள்ள பிறந்தவங்கள்ட்ட போய் கேசிப்பார், நிச்சயமா உங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க. நிச்சயமா உங்க தாத்தா பாட்டி இந்த 1959க்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சும்மா அன்னைக்கு சாயந்தரம் கேட்டு பாருங்க, நீங்க இருக்கும்போது என்னென்ன பண்ணீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த டைம்ல தான் ரேடியோலாம் கண்டுபிடிச்சது. தொலைபேசி கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். வெரி குட். ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. வெரி குட், செம. சரியா? இந்த டைம்ல தான் இந்த மாதிரி அறிவியல் இன்வென்ஷன்ஸ் நிறைய வந்துச்சு. ஓகே, தேர்ட் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். 2 பாட்டியை காட்டினேன், 2 வயசானவங்க. இப்ப பாருங்க, இல்ல இது வயசானவங்க இல்ல, இளமை. தெரியுதா? தெரியலையா? தெரியுதா கண்ணுங்களா? ஃபைன். இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கிறாங்க. இது வந்து 1960 இருந்து 79. 1960 இருந்து 79. 60 இருந்து 79. இப்ப நீங்க சொல்லணும் என்னென்ன நடந்திருக்கும். யாராவது இருக்கீங்களா 79? நான் 81. நம்ம ஃபாதர்லாம் 79 தான். நீங்க அப்புறமா கேட்டுக்கோங்க போய். சிங்கு சார் எப்ப பிறந்தீங்க? 65. நீங்க கேட்டுக்கலாம் அவர்கிட்ட தயவு செய்து. இப்ப அவர்லாம் சொல்லுவாரு. 1960 இருந்து 79 என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த டைம்ல தான் எம்ஜிஆர் சிவாஜி ரொம்ப ஃபேமஸா இருந்த நேரம். புரியுதா? உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இப்ப வீட்டுக்குள்ளே டிவி, இப்ப கைக்குள்ளே டிவி வந்துருச்சு, மொபைல் போன். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது இந்த அங்க ஒரு செவர் இருக்கு பாத்தீங்களா, செவரு இங்க இல்ல. ஐயோ தெய்வங்களா, இல்ல நம்ம சப்பர குண்டு இருக்குல்ல, சப்பரம் ஃபாதருடைய வீடு இருக்குதா, அதை ஒட்டி ஒரு சுவர் இப்படி இருக்கு தெரியுமா. இப்ப வீடு கட்டிட்டாங்க. ஆக்சுவலா அது ஒயிட் சுவர். ஒரு காலத்துல ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி அது சுவர். அதுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரீல் பட்டி வச்சு படம் போடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அதை சுத்தி கட்டிடுவாங்க. 2 ரூபாய் கொடுக்கணும் ஒரு படத்துக்கு. 2 ரூபாய். 3 படம் போட்டாங்கன்னா 6 ரூபாய். 6 ரூபான்னு சொல்லி எத்தனை ரூபாய் காட்டினேன்? இவன் 5ங்கிறான். இவன் எல்லாமே இடையில தான். 6 ரூபாய் கொடுத்தோம்னா உள்ள போய் நமக்கு பெரிய ஏசி சீட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியா? மண்தரையில தான் உட்காந்துருப்பான். மண்தரையில் உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி, அப்பெல்லாம் பண்ணியிருக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி. இங்கே தான் வேப்ப மரம் இருக்கும். அப்பெல்லாம் வேப்ப மரம் பார்க்க முடியாது. கோயிலுக்கு இந்த நம்ம ஸ்கூலுக்குள்ள தான் நிறைய வேப்ப மரம் இருக்கும். இங்கே இறங்கி அந்த வேப்ப இலையெல்லாம் ஒடிச்சு இப்படி வச்சுக்கிறது. லுங்கி டவலுக்குள்ள எடுத்து உள்ள வச்சுக்கிறது. எதுக்கு? எம்ஜிஆர் வந்த உடனே தூக்கி வீசுவோம் பாருங்க. ஆமாடா, அடுத்த நாள் காலையில் பார்த்து அந்த சவுருக்கு முன்னாடி அவ்வளோ வேப்ப இலை கிடக்கும். நானும் அதில் ஒரு ஆள்.
நானும் எம்ஜிஆருக்கு இலை தூக்கி போட்டவன். இப்போ இதில் ஏன் சொல்ல வர்றேன்னா, இந்த காலத்தில் 1960 to 79 ஃபீலிங்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்த நாள். ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கும். எப்படி அவங்க பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடவே மாட்டாங்க இல்லையா? பட்டோடு குழலாக ஆட. வெரி குட், சூப்பர். புரியுதா? இப்படி தான் இருக்கும் பாட்டு இல்லையா? நானானையிட்டால் இப்படி தான் இருக்கும் பாட்டு. இப்படி தான் ஜாலியாக இருக்கும். இப்படி என்னன்னா, இந்த பாட்டெல்லாம் ரசித்த காலங்கள் இந்த 1960 to 7 ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பயங்கர நம்ம ஃபீலிங்ஸை தொடுவார். நான் இதில் இங்கே தான் ஒரு படம் பார்த்துருக்குறேன், குலே பகாவலி. எங்க வாய்க்குள்ள சொல்லுங்க பார்ப்போம். கொலே பகாவலியா? குலே பகாவலி அப்படின்னு ஒரு படம் இங்கே நான் பார்த்துருக்குறியா? அந்த படத்தில் ஒரு சீன் உண்டு. என்னன்னா, கிணத்துக்குள்ள ஹீரோயின் விழுந்து கிடப்பாங்க தண்ணிக்குள்ள. ஒரு முதல்ல என்ன செய்யும், ஹீரோயினை கடிக்கிறதுக்கு போகும். நம்ம தலைவர் யாரு? எம்ஜிஆர். எங்கேயோ இருப்பாரு அவர், ஏதோ பரலாங்க தூரம் இருப்பாரு. ஹீரோயின் சவுண்டை கிணத்துக்குள்ள இருந்து கேட்பாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தலைவர் ஓடி வருவாரு. அப்படியே ஓடி வந்து என்ன பண்ணுவாரு, கிணத்துக்குள்ள குதிப்பாரு, முதலையோட சண்டை போடுவாரு. அப்படியே அந்த முதலோட வாய் அப்படி கிழிச்சு காப்பாத்திட்டு மேலே வருவார் அப்படின்ட்டு. நான் உண்மையே சொல்கிறேன், அந்த முதல்ல வந்து இப்படி கடிக்க போகும்போது திரை கட்டியிருந்தாங்க. சாருக்கு தெரியுமான்னு தெரில, திரை கட்டியிருந்தாங்க. இப்படி கடிக்க போகும்போது திரை டர்ரெண்டா கிழிஞ்சிருச்சு. நடுவில் இப்படி பெரிய ஓட்டை. உடனே எனக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, பார்த்தியா தலைவரை எதிர்த்த உடனே முதலையால் திரைய கூட கிழிக்க முடியல அப்படின்னுச்சு. அப்படிலாம் பார்த்த வயசு தான் அந்த ஃபீலிங்ஸ். இந்த காலத்தில் தான் நிறைய ஃபீலிங்ஸ். அவங்க எம்ஜிஆர் வந்து ஃபீலிங்ஸோடு நடிப்பார். அப்படி பெண்களுக்கு உயர்வை பண்ணுவார். அது நடந்துச்சா நடக்கலையா அது வேற. அடுத்த ஏஜ், இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் இன்டர் வார், நெக்ஸ்ட் பேபி பூமர்ஸ், இது வந்து ஜெனரேஷன் எக்ஸ். சரியா? ஜெனரேஷன். இப்போ பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நீங்க இத பாருங்க என்ன பண்ணுது. லேப்டாப் என்ன பண்ணுது? நல்லா ஒத்து பார்த்து சொல்லுங்க. ஓகே. வேற என்னென்ன அவினாஷ் ஏதாவது தெரியுதா? அவினாஷ் வேற என்ன செய்யுது? ஆடாங்க வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா. இவருக்கு ஒரு ட்ரெயின் கிளாப் கொடுப்போமா? ட்ரெயின் கிளாப். இவர் வந்து நிச்சயமா அப்துல் கலாமுக்கு அண்ணனாவே பிறந்திருக்கணும். என்னடா பார்த்தனா பேம்பர்ஸ் போட்டிருக்கான், டவுசரு படாக்குது. ஒன்று நீ நல்லா கவனிச்சிருந்தா உனக்கு தெரியும். யாராவது சொல்லுங்க பாப்போமே. ஃபர்ஸ்ட் லேப்டாப் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு குட்டி குழந்தை கண்ணாடி போட்டுருந்துச்சு. ஃபைன். அது அதனுடைய ஒவ்வாத ஒரு கண்ணாடி இல்லையா? அது கண்ணுக்கும் அதுக்கும் சும்மா ஒத்து வராத ஒரு கண்ணாடியை அது பாட்டில் பறக்கான்னு போட்டுக்கிட்டு இருக்குது. ஓகே ஃபரி. வேற என்ன செஞ்சு பார்க்குறீங்க? நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லை இன்னும் நல்லா கவனிச்சவங்க, ஷார்ப்பாக இருக்கிறவங்க சொல்லலாம். அது லேப்டாப்பை ஹேண்டை வச்சு ஹேண்டில் பண்ணுதா, லெக்கை வச்சா? லெக். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஜெனரேஷனுக்கு பேரு மில்லேனியம் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ஜெனரேஷன் இன்டர் வார் ஜெனரேஷன். பயம், அச்சம், வெறுப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது பேபி பூமர்ஸ். இதுல வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. தேர்ட் ஜெனரேஷன் எக்ஸ். இதுல ஃபீலிங்ஸ் நிறைய இருந்துச்சு. இப்ப இருக்கு பாத்தீங்களா? இந்த நீங்க எல்லாருமே மில்லேனியம் ஜெனரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கலவை என்ன தெரியுமா என்னன்ட்டு? பச்சை கலர்ல கொஞ்சம், சிகப்பு கலர்ல கொஞ்சம், மஞ்சள் கலர்ல கொஞ்சம், இதெல்லாம் போட்டு குழப்பி எடுத்தோம்னா அதான் நீங்க. கரெக்டா இல்லையா? உண்மை தான். இப்ப பாரு, கம்ப்யூட்டரை பத்தி தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கரெக்டா? படிப்பீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம். கரெக்டா? விளையாடுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவோம்.
நீச்சல் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இது எல்லாமே நீங்க தான். எதுலையுமே முழுமை கிடையாது. எல்லாம் அதாவது உங்களுக்கு தெரியுமா ஒன்று, பேக்கரி போய் பார்த்துருக்கீங்களா? பேக்கரி கேக்கு செய்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? தயவு செய்து ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் கேக்கு செஞ்சு முடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. ஆஃப் பேக்டுன்னு சொல்லுவாங்க. என்னது? ஆஃப் பேக்டுனா நல்லாவும் வெந்திருக்காது, வேகாமையும் இருக்காமல் இருக்காது, ரெண்டுக்கும் இடையில இருக்கும். பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள். இப்போ பிரச்சனை அதனால தான் எங்களுக்கு எல்லாருக்கும் வருது. இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு, டீச்சர்ஸ்க்கு பிரச்சனை என்னன்னா, எதையாவது முழுசாக கற்றுக்கிட்டு இருந்தால் ஓகே, எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 கொஞ்சம். ஆனால் பில்டப் மட்டும் இப்படி எப்படி இருக்கும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படி ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பான். நான் தாண்டா மைனரு, என்னை எவனும் தொட முடியாரா? பார்த்துருக்கீங்களா? சில பேரை பார்த்துருக்கீங்களா? யாரை பார்த்துருக்க நீ? இவனை காட்டுறான், அவன் இவனை காட்டுறான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ உள்ள ஜெனரேஷன் நீங்கள் இப்படி இருக்கிறது தான் இன்னைக்கு லைஃப்பில் சேலஞ்ச் பண்ணணும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட். வாழ்க்கையில் 2 பிறப்பு உண்டுன்னு சொன்னேன், கரெக்டா? என்னதெல்லாம்? அவினாஷ் உங்கள் திருவாய் மலர்ந்து பதில் சொல்லுங்க. அவினாஷ், எத்தனை பிறப்பு சொன்ன? வெரி குட், வெரி குட். இயற்கை பிறப்பில் என்னென்னலாம் கிடைக்கும்? வெரி குட். நம்முடைய கலர், நீலம், ரத்தம் எல்லாமே. செயற்கை பிறப்பில் என்ன கிடைக்கும்? நம்ம பார்க்க முடியாதது, பிறர் நம்மிடமிருந்து பார்க்க முடியாததெல்லாம் கிடைக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? செயற்கை. சரியா? ஃபைன். அடுத்தது என்ன சொன்னோம்? 4 ஜெனரேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன். ஹலோ ஹலோ ஹலோ. ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் ப்ளீஸ். மேலே மேலே பார்த்துக்கோ செல்லம், தட்டிடாது. ஃபைன். இடிச்சா? இல்லை இடிக்கல. சரியா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு 8 பேர் வந்து நிற்கணும். சீக்கிரமா வாங்க. வராதவங்க, அப்போ அதை வராதவங்க வந்து நில்லுங்க. 8 பேர், ஒரு 4 கேர்ள்ஸ் 4 பாய்ஸ். சீக்கிரம் வாங்க. வா கண்ணு, வா கண்ணு, வா வா செல்லம். பாய்ஸ் 4 பேர், வா சீக்கிரம். படாக அவினாஷ் வா, அவினாஷ் வா 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 கண்ணு, வா வா கம், வா கண்ணு. ஓகே, என்னம்மா நெல்லு. ஃபைன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. யூ சிட் டவுன், ஆல் ஆஃப் யூ சிட் டவுன், ஆல் ஆஃப் யூ சிட் டவுன். சரியா? இப்போ இவங்க 8 பேர் உங்க லீடர்ஸ். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த 8 பேர் உங்களுக்கு லீடர்ஸ். இவங்க ஒரு ஆக்ஷன் செய்வாங்க, நீங்க அதை பதில் செய்யணும். இவங்க சப்போஸ் இப்படி கை தட்டுவாங்க, தலையை சொறிவாங்க, இல்லை தலை இப்படி சுற்றுவாங்க, ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்வாங்க. இப்போ இந்த 8 பேரில் ஒருத்தரை ஸ்பெஷல் லீடராக எடுப்போம். ஓகே? இந்த 8 பேரில் ஒரு ஸ்பெஷல் லீடர் இருக்கும். தள்ளி நில்லுங்க, வா இங்கே வா செல்லம், வா. குட். ஓகே. இந்த 8 பேரில் ஒரு ஸ்பெஷல் லீடர் இருப்பார். இந்த ஸ்பெஷல் லீடர் செய்கிற ஆக்ஷன்ஸை நம்ம எல்லாரும் செய்யணும், நீங்களும் செய்யணும் அவரை பார்த்து. அதனால் இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியில போகணும். இந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியில போகணும். அவர் வெளியில போயிட்டு உள்ள வந்து he will be finding the black sheep. இந்த கேமுக்கு பேரு finding the black sheep. இதுல ஒரு black sheep இருக்கு, கருப்பு ஆடு ஒளிஞ்சு கிடக்கும். சரியா? அந்த தலைவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ புரியுதா அந்த விளையாட்டு? புரியுதா புரியலையா? யார் வெளியில போறா? அதுக்கு நானே சொல்லணுமா? யார் வெளியில போறா? மேக் இட் ஃபாஸ்ட். என்ன? வா சொல்லலாம், வா முடியா. கம் கம் கம், கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க. சரியா? இப்போ புரியுதா உனக்கு? கோ. ஃபைன். இப்போ இந்த 8 பேரில் ஒருத்தர் நம்ம லீடராக செலக்ட் பண்ணுவோம். அவர் செய்கிற ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே செய்யணும். நீங்களும் தான் செய்யணும். அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அந்த லீடர் யாரு? இந்த 8 பேரில் அவன் கண்டுபிடிப்பான். ஓகே ஃபைன். யார் ஸ்மார்ட்டாக செய்வாங்க? சுபாஷ். ஓகே சுபாஷ். ஓகே ஃபைன். ஆக்ஷன்ஸ் நிறைய ஆக்ஷன்ஸ் தெரியுங்களா உனக்கு? கை தட்டுறது, தலையை சொறிகிறது, கழுத்தை வெட்டலாம், கண்ணை சிமிட்டலாம். ப்ளீஸ் லுக் அட் த லீடர். ஓகே, ப்ளீஸ் லுக் அட் த லீடர். சரி, ஸ்டார்ட் பண்ணு கண்ணு. கை தட்டுங்க ஃபர்ஸ்ட். நல்லா கை தட்டுறா கழுவி. அவ போய் அங்கே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறா.
வாழங்க. கை தட்டிட்டே இரு, அவங்க வர்ற வரை. அப்புறம் தான் ஆக்ஷன் மாற்றணும். அவன் உன்னே கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஓகே ஃபைன். அவனே பார்க்காதீங்க சரியா, லீடரே பார்க்கக்கூடாது. இந்த 8 பேர்ல ஒரு பிளாக் ஷீப் இருக்குது, நீ கண்டுபிடிக்கணும். உனக்கு நான் பேசுனது கேட்டுச்சா? ஜெய், அவன் மாத்தவே இல்லடா. நீ போச்சலாம், நீ அங்க போச்சலாம், நீ அங்க போ, நீ வெளியில போ, உனக்கு அதான் தண்டனை. போ, அந்த பக்கம் தள்ளி நில்லு. இப்ப now who is the leader? இப்ப புரியுதா நான் சொல்றது? இப்ப சொல்றது புரியுதா? ஓகே ஃபைன். நீங்களே சொல்லுங்க சீக்கிரம், யார் லீடர்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, நிறைய ஆக்ஷன்ஸ் தெரியணும். ஓகே ஃபைன், வெயிட் வெயிட் வெயிட், ஷீல் பி ஓகே ஃபைன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுங்க, தென் தலையை சொல்லிடலாம். அவங்க பார்க்காத போது இது பண்ணிக்கோங்க சரியா? ஃபைன். ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். என்ன அது? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் கை தட்டுங்க, அப்போ தான் அவங்க வர்றது. அவன் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான் போல. வா, நல்லா தட்டுங்க. கமான். நம்பர் 1, உனக்கு மொதல் சான்ஸ் முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம், செய்யலாம். ஏய் செஞ்சிட்டு இருங்க, என்ன நிப்பாட்டிட்டீங்க? ஆக்ஷனை மாத்துங்க, ஆக்ஷனை மாத்துங்க, ஆக்ஷனை மாத்துங்க. யாரு? எனக்கு தெரியாது. யாரு அவங்களா? யாரா? யாரு இவங்களா? தேர்டா செகண்டா? எப்படி சொல்றீங்க? யாரா சொன்னது? சொல்லையா? ஓகே, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச? சொன்னா சொன்னா வா, நீ வா, ஆடாங்க. நீ போ வெளியில, நீ போய் நின்னுக்கோ, போ, அவங்களோட சேர்ந்து நின்னுக்கோ, உனக்கு அதான் தண்டனை. இப்போ நீங்க எல்லாருமே உட்காருங்க. Go and sit. Go to your place. Go fast. ரெடி? இப்போ நம்ம உங்க குரூப்புக்குள்ள இருந்து ஒரு தலைவரை கண்டுபிடிப்போம் சரியா? Now let us see. அப்படியா? கண்ணத்து தட்டலாம் சரியா? சரி, வேற எதுக்கு சொல்றேன்னா, அந்த தலைவர் சத்தமா செய்யணும். அந்த தலைவர் என்ன செய்யக்கூடாது? எனக்கே கேட்க புரியுதா சொல்றது? புரியுதா? இப்ப சொல்லுங்க, யார் இந்த லீடர்? ஸ்மார்ட்டா இருக்கணும். மத்தவங்க சொல்லாதீங்க, ஸ்மார்ட்டா சொல்லுங்க. நான் லீட் பண்ற பாரு. உங்களுக்கு நம்ம என்னதான் பண்றது? புடிச்சு அதான் சொல்ல கலவை எல்லாம் மிக்ஸ்டு. யார் லீட் பண்ணுவா? வெரி குட். See that? அவ பாக்குறானே, அவ பாக்குறானே. Ready? Okay? Now please here don't make an extra noise. எப்பவுமே அவளே பார்க்காதீங்க. Understand? Shall we start? 1.
நீ அவனை போட்டு கொடுத்தல. இப்போ இந்த குரூப்புக்குள்ள ஒருத்தர் இருக்கார், கண்டுபிடி. வேற ஆக்ஷன் செய்யக்கூடாது, வேற ஆக்ஷன் செய்யக்கூடாது. ஃபாலோ த லீடர், ஃபாலோ த லீடர். சொல்லாத. இல்ல, நடந்து போய் பாரு. Change action. Change the action. Change the action. Come on. ஆமா. Hey, come on. இல்ல இல்ல இல்ல. Change action. Wait. You have to change your action. She is the one. சரியா? இப்ப நீ மறுபடியும் போ. உனக்கு அதான் தாண்டன. அவன் அந்த பக்கம் திரும்பும்போது சேஞ்ச் பண்ணும். அது அங்கே மாற்றக்கூடாது. ஒன்று இப்படி செஞ்சுருக்கணும், அப்போ தான் அவங்க இவனுக்கு புரியும். They understand. நீங்கள் வந்து இப்படி செஞ்சீங்கன்னா யாருக்கு தெரியும்? Now who can lead? Come on. இங்கேருந்து இரு. இங்கேருந்து யார் வழி நடத்துவா? பாய்ஸ் இருந்து. நீ யாரும் காட்டி கொடுக்காத, தயவு செய்து. Come on. Good, very good. You are doing well. இல்ல. Very good. Super. Very good. Yes. சொடக்கலாம் விடலாம். இல்ல, நல்லா கவனிச்சுக்கோ. இல்ல, ஏட்டா கொஞ்சம் கூட யோசித்து பஸ் சொல்ல மாட்டியா? இந்த பிள்ளை. ஆமா, அதான் ஆக்ஷன். நீ நல்லா கவனி. நெக்ஸ்ட் ஆக்ஷன் சேஞ்ச். கம் ஆன். வெரி குட். எஸ். இல்லடா, அவனே ஒரு டவுசரு. கம் ஆன். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். கம் ஆன். எஸ். போதும். தேங்க்யூ. யாராவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பெட்டெக்ஸ் பின்னாடி நின்று பார்ப்பாங்களாடா? உன்னை எங்கடா போய் தள்ளுறது? அங்க நின்றுட்டு இங்க நின்று இப்படி பார்த்தா தான் தெரியும். ஓகே, எவனாவது மாத்துறானான்ட்டு. அதை விட்டுட்டு பின்னாடி நின்று எங்கேயாவது. என்ன பிரதர்? அந்த சைடு வச்சிருந்தீங்கன்னாவா? நான் ஒன்றும் வைக்கல பிரதர், அவங்களா தான் சூஸ் பண்ணாங்க பிரதர். போங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். குட். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா? அதான் சொல்கிறேன். யூ ஆர் அ மிக்சர் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்துலேயும் கொஞ்சம், விளையாட்டில் கொஞ்சம், படிப்பில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்குது இல்லையா? தட்ஸ் வை மில்லேனியம் ஜெனரேஷன் இஸ் தட். இப்போ ஒரே ஒரு கேள்வி, சுதந்திரம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃப்ரீடம்? நாட்டுக்காக சொல்ல, ஜெனரலாக ஃப்ரீடம்னா என்ன? ஒருத்தரா சரியா? கையை உயர்த்தி ஒருத்தரா சொல்லுங்க. ஃப்ரீடம் அப்படி என்றால் என்ன சொல்லுங்க? நம்ம இஷ்டத்துக்கு நம்மளை விடுறது. வெரி குட், அவளுடைய பதில். வேற வாட் இஸ் ஃப்ரீடம்? எங்க இஷ்டத்துக்கு எங்களை விட்டுருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க ஃபாதர், சிஸ்டர், இது ஹெச்எம் மேம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் இஷ்டத்துக்கு போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு 10:30 தான் வருவேன்னா வருவேன், 11:30 வீட்டுக்கு போனால் போயிடுவேன். நான் என் இஷ்டத்துக்கு. அதுதான் ஐடியா. நான் அவளை யாருமே சொல்லலை சரியா?
வேற என்ன சுதந்திரம் என்றால் என்ன? சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கடா. இங்க யாரு பரிசு தர போறாங்க, யாரும் திட்ட மாட்டாங்க. சுதந்திரம் என்றால் என்ன? யாரு எதை செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது. ரைட்? நான் எதனாலும் செய்வேன், என்னைய கேள்வி கேட்கக்கூடாது. வேற ஏதாவது பதில் இருக்கா? நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் இப்ப தூங்க நினைக்கிறேன்னா தூங்கிடுவேன். இப்ப சாப்பிட நினைக்கிறேன்னா அண்டாவை நிரப்பிட்டு குண்டாவை படுத்துருவேன். கரெக்டா? வெரி குட். இப்ப நல்லா கவனி, நல்லா கவனி. நான் இதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஜெனரேஷன், மில்லேனியம் ஜெனரேஷனுடைய பெரிய ப்ராப்ளமே எங்களை நிம்மதியாகவே இருக்க விடுறதில்ல ஃபாதர். எங்களை சும்மாவே இருக்க விடுறதில்ல ஃபாதர். இவங்க ஒரு பக்கத்தில் படிங்கிறாங்க, அவர் வந்தார்னா இதை ஏன் படிக்கல, அதை ஏன் படிக்கலன்னு கேட்குறாங்க. அவர் திடீர்னு வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சான்னு கேட்குறாரு. நாங்கள் எதை தான் பண்ணுறது இல்லையா? நீ நல்லா கவனிச்சுக்கோ. நீ இப்போ இருக்கிற சிஸ்டம் தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எங்களுக்கு டியூஷன் போகிறதுக்கெலாம் அப்போ வசதிகள் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவு ஸ்கில்டு டீச்சர்ஸ்லாம் அப்போ கிடையாது. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த லெவலுக்கு தான் இருந்தாங்க. இப்போ ஸ்கில்டு டீச்சர்ஸ், ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷனை ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குற ஸ்கில்டு டீச்சர்ஸ் இப்போ நிறையா இருக்கிறாங்க. நான் சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திண்டுக்கல்ல ஒரு மீட்டிங்காக 10 நாள் போயிருந்தேன். 120 பேர் இருந்தோம். சரியா? 120 பேர் இருந்தோம். அப்போது அது ஒரு 10 days ப்ரோக்ராம். டெய்லி காலையில் 5 o'clock எந்திரிக்கணும், 5:30. அப்போல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா 5 o'clock எந்திரிக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். சரியா? இருந்தாலும் 5 o'clock பெல் அடிப்பாங்க. டைன் பெல் அடித்த உடனே பாட்டு போடுவாங்க, அந்த சத்தத்தில் எந்திரிச்சிருவோம். சரியா? 5 o'clock எந்திரிக்கணும், 5:30 ப்ரேயருக்கு போகணும், அப்புறம் மேத்ஸ் இருக்கும், எல்லாமே வரிசையாக இருக்கும். ஈவினிங்கு 8:45 ரெக்ரியேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜாலியாக அரட்டை அடித்து பேசிகிட்டு இருக்கணும். ஒரு நாள் நான் என்னோட சேர்ந்த 3 பேர், மொத்தம் 4 பேர் என்ன பண்ணோம், 8:45க்கு நாங்கள் அங்கே வரல. நாங்கள் வந்தது 8:47 நைட். அப்போ 4 பேர் தடன்னு உள்ளே ஓடுறோம். அப்புறம் அங்கே நின்ன ஃபாதர் அப்படி நிறுத்திட்டு கூப்பிட்டு கேட்டார், எங்கே போனீங்க அப்படின்ட்டு. ஃபாதர், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃபாதர், சாரி. வெரி குட். கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. உங்கள் 2 நிமிஷம் என்ன ஆயிடுச்சு, இங்கே இருக்கிற 116 பேருடைய 2 நிமிஷத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், சுதந்திரம், ஃப்ரீடம். அப்போ நாங்கள் இந்த கேட்டோம், இவன் சொன்ன மாதிரி நாங்கள் நினச்சது செய்யக்கூடாதா, நாங்கள் விருப்பப்பட்டது செய்யக்கூடாதா, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் செய்யக்கூடாதா, எங்கள் நினச்சதை நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சூப்பராக ஒன்று சொன்னார். சுதந்திரம் என்றால் ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டது. ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு. சுதந்திரம் என்பது there are rules and regulations. ஆமாவா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் இருக்குதா இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதா இல்லையா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ளே இருப்பது தான் என்னது, சுதந்திரம், ஃப்ரீடம். நீ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு மாடு இருக்குது, ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு காளை மாடு இருக்குது, இல்லாட்டி ஒரு பசு மாடு இருக்குது. இந்த பசு மாடு என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லுமா, வந்து எனக்கு இத்தனை மணிக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும், உணவு கொடுத்தவுடன் நான் வந்து உண்டு விட்டு தூங்குவேன், சொல்லுமா சொல்லாதா? சொல்லாது. என்ன நடக்கும், அது எப்போ விருப்பப்படுதோ அப்போ சாப்பிட்டுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இறைய ஒரு இடத்துல போட்டு வச்சுருவோம் இல்லையா? அது என்ன செய்யும், எப்போ விருப்பப்படுதோ அப்போ சாப்பிட்டுக்கும், எப்போ ஆசைப்படுதோ, எப்போ எது விரும்புதோ. அது வல்ல மனிதன். மனிதன் என்பவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். எனக்கு ஸ்கூலில் இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த ரூல்ஸுக்குள்ளே நான் என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணணும். இந்த ரூல்ஸ்குள்ளே நான் என்ஜாய் பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் உடச்சிட்டு தான் நான் என்ஜாய் பண்ணுவேன்னா, உன்னைய முதல்ல என்ன செய்யணும், கல்லை வச்சு அடிக்கணும். அதனால சொல்கிறேன், ஃப்ரீடம் என்பது ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டது. ஒழுங்குகளுக்கு. ஒரு ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு அப்பா அம்மா. ஆமே ரைட்? நான் என்ன செய்யக்கூடாது, 30 ஆண்டுகள் நீங்கள் எனக்கு அப்பா அம்மாவாக இருந்து விட்டீர்கள், அடுத்த வாரத்திலிருந்து அவங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மான்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா முதல்ல என்ன கொண்டு வந்து அடிப்பாங்க, விளக்க மாற்ற கொண்டு வந்து அடிப்பாங்க. வெரி குட். நிறைய வாங்கியிருப்பான் போல, நிறைய. நான் எல்லாரும் செருப்புங்கிறீங்க, அவன் மட்டும் விளக்கமாக இருக்கிறான். அப்போ புரிஞ்சுக்கிட்டு அவன் நிறைய வாங்கியிருக்கான்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? புரியுதா புரியலையா?
எங்கே போனாலும் இதான் கண்ணுங்களா, நீங்கள் எங்கே போனாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இதான் சுதந்திரம். இப்போ படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க. ஐடி ஃபீல்டுக்குள்ளே போனோடனே நீ நினைக்கக்கூடாது, நான் நினச்ச நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு வருவேன், நான் நினச்ச நேரத்துக்கு தூங்குவேன். அந்த ஆஃபீஸர் அடுத்த நாள் என்ன பண்ணுவார், நீ வீட்டில் போய் தூங்கிக்கோப்பான்னு சொல்லுவார். கரெக்டா? ஆமாவா இல்லையா? நான் கலெக்டர் ஆகிட்டேன், நான் தான் மாவட்ட கலெக்டர், இனிமேல் எப்போ விருப்பப்பட்டாலும் நான் கார் எடுத்துகிட்டு போவேன்னா அங்கேருந்து அமைச்சர் கூப்பிடுவார், யோ நான் கூப்பிட்றதுக்கு எங்கேயா போன நீ கலெக்டராக வேணாம், ஒன்று வேணாம், வேறு இடத்துக்கு போயான்னு விரட்டி விட்டுருவா இல்லையா? அதே மாதிரி தான் சுதந்திரம் என்றால் ஒழுங்குகளுக்கு கட்டுப்படும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ கண்ணுங்களா, தயவு செய்து கீப் இட் இன் யுவர் மைண்ட். மை ஃப்ரீடம் ஷுட் நாட் டிஸ்டர்ப் அதர்ஸ். நான் சுதந்திரமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு என்னவா இருக்கக்கூடாது, தொந்தரவாக இருக்கக்கூடாது, தொந்தரவாக இருக்கக்கூடாது. என்னுடைய சுதந்திரம் பிறரை பாதிக்கவும் கூட, கண்டிப்பாக பாதிக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் டிஸ்டர்ப். நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக வேளாங்கண்ணிலேருந்து பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில் இந்த 2 பேர் சீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த 2 பேர் சீட்டில் உட்காரதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னு சொல்லுங்களேன். பஸ்ஸில் இந்த பக்கம் 3 பேர் உட்கார்ற சீட்டு, அந்த பக்கம் ஏன் 2 பேர் உட்கார்ற சீட்டில் நான் பயப்படுவேன் தெரியுமா? சில டைமில் நான் மாட்டியிருக்கிறேன். எப்படின்னா 2 பேர் உட்கார்ற சீட்டில் 2 பேர் உள்ள சைஸ் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். புரியுதா நான் சொல்கிறது? புரியலையா? 2 பேர் உட்காரணும் இல்லையா? ஆனால் ஒருத்தர் வருவார், நீ எல்லாம் அரை டிக்கெட் தான், சரியா? 2 பேர் உட்கார்ற சீட்டில் 2 பேர் சைஸ்க்கு ஒருத்தர் உட்காந்துருப்பார். இப்போ நான் என்ன பண்ணணும், போய் அந்த எட்ஜில் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஐயா நம்மளால் தூங்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. கரெக்டாக வண்டி இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி போகணும், இப்படி போனால் இப்படி போகணும். இதில் அந்த உட்காந்துருக்கிற நம்மளை பார்த்து முறைப்பார். பார்த்துருக்கீங்களா? இப்படி முறைப்பார், மேலே சாயாத தம்பி அப்படிம்பார். நான் வேளாங்கண்ணிலேருந்து அப்படி தாங்க மாட்டினேன். வேளாங்கண்ணிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பஸ்ஸில் இருக்கணும். அது என்ன பஸ், இந்த அல்ட்ரா டீலக்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, சாஞ்சிக்கிட்டே போகிறது அல்ட்ரா டீலக்ஸ். தெரியாதனமாக போயிட்டேங்க. சீட்டே இல்லை. அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு 2 பேர் சீட்டில், 2 பேருக்கு ஒரு ஆளாக உட்காந்துருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு உட்காந்தவர் சும்மா கொஞ்சமாக காலை ஒடுக்கிருக்கலாம்ல, பப்பரக்கான்னு இப்படி உட்காந்துருக்காரு. எனக்கு ப்ராமிஸாக சொல்கிறாங்க, ஒரு உட்காரதுக்கு இடம் இல்லை, இந்த எட்ஜி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கண்டக்டர் வந்தார், டிக்கெட் 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 அப்படின்னாரு. சார் இந்தாங்க சார், தூத்துக்குடி போகணும். 250 ரூபா கொடுங்க சார். கொடுத்துட்டேன். அப்போ நான் அந்த கண்டக்டர் கேட்டேன், சார் நானும் 250 ரூபா டிக்கெட்டு தான், இவரும் அவருக்கு எவ்வளவு? என்ன சார் அநியாயமாக இருக்குது, இவர் இந்த 2 பேர் சீட்டையும் உட்கார்ந்துருக்காரு. உடனே அவர் ரொம்ப விவரமா, சார் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார். என்னது அட்ஜஸ்ட்? நான் சொன்னேன், ஏன் சார் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்கணும்? நைட்டு ஃபுல்லாக அதில் அவரோட தான் மல்லாடணும். அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனுஷன் எனக்கு தான் தூக்கம் வரணும், ஆனால் யாருக்கு வந்துச்சு தூக்கம்? அவர் யார் மேலே சாயிறாரு? ஒன்றுமே இல்லாத என் மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த பாரத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் பாரத்தையும் தாங்கிக்கிட்டு தூத்துக்குடி வர போனேங்க. இதுக்கு சுதந்திரமா? இல்லை இல்லை. அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கலாம் இப்போ சொல்லுங்களேன். அந்த அந்த வெயிட்டாக இருந்தவர் என்ன செஞ்சுருக்கலாம்? இப்போ என் நிலைமையை பார்க்குறாரு இல்லையா, நான் வந்து ஒல்லியாக இருக்கிறேன், என்னால் அங்கே இடம் இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன செய்யலாம்? ஒன்று தள்ளி உட்காந்துருக்கலாம், வேற காலை ஒடுக்கி இருக்கணும், வேற எக்ஸாக்ட்லி, தட் இஸ் அனதர் ஆப்ஷன். குட், அனதர் ஆப்ஷன். அவராகவே தேடி பார்த்துரு. 3 பேர் உட்கார்ற சீட்டில் 2 பேர் ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம், சார் ஒருத்தர் இங்கே போய் உட்காந்துக்கோங்க, நான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம என்ன நினச்சிக்குவோம், நான் 250 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துருக்கிறேன், நான் உட்காரக்கூடாதா நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதே 250 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்காருன்ட்டு நினைக்கிறதே. இதைத்தான் சொல்ல வர்றேன். why I bring this, இவருக்கும் ஸ்கூல் ஃபீ அதே மாதிரி தான், இவருக்கும் ஸ்கூல் ஃபீ அதே மாதிரி தான், இவங்களுக்கும் ஸ்கூல் ஃபீ அதே மாதிரி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் வெவ்வேறு விதமாக படிக்கிறோம். am I right? am I right? இவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாராம், இவர் கடைசி ரேங்க் எடுப்பாரா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது, சாரி. ஓகே, இவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாராம், இவர் கடைசி ரேங்க் எடுப்பாரா? இப்போ இது யாருடைய தப்பு? இது யாருடைய தப்பு? எக்ஸாக்ட்லி, இட் இஸ் இண்டிவிஜுவல். தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய தப்பு. நான் ஒன்று கேட்குறேனே,
சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் மூளை பெருசா? இவ்வளோ பெரிய மூளையா? எவ்வளோ சைஸ் மூளை? எல்லாருக்கும் இவ்வளோதான் ஃபாதர். அதை எடுத்து அப்படி வச்சோம்னா பிரியாணி நல்லா சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஒரே சைஸ் மூளையா இல்லையா? ஆமாவா இல்லையா? மை டியர் சில்ட்ரன், கண்ணுகளா தயவு செய்து கவனி. நான் அதனால தான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நீங்கள் நடமாடுற இந்த ஸ்கூல் இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்கூல். ஐ ரிப்பீட் டு யூ. தயவு செய்து நீ நினச்சிக்காதீங்க, என்னடா இது அங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குது, டீச்சர்ஸ் எல்லாம் டிப்டாப்பாக போகிறாங்க, ஷூ மாட்டி இருக்கிற அந்த பிள்ளைங்க நடக்கிறது எல்லாம் பயங்கரமாக இருக்குதே. எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்கே படித்த நிறைய பேர், எனக்கு தெரியும், இங்கே படித்த நிறைய பேர் ஃபாரினில் அவ்வளோ பெரிய இங்கிலீஷ் பேசி ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க, ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் ஹெட்டாக இருக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய இடத்துல வேலை செய்கிறோம். இதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தது. That's why I'm saying, நம் பள்ளி நமது பெருமை. You have heard that term? நமது பள்ளி நமது பெருமை. Be proud. Be proud. என் ஸ்கூலில் I am the best. என் ஸ்கூலில் நான் இந்த ஸ்கூல்ல இருந்து தான் வெளியில் நீங்கள் என்ன தான் மாற்றிக்கிட்டாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வளர்ச்சி என்பது உங்களுக்கு இப்போ தெரியாது. ஃப்யூச்சரில் நீங்கள் நிற்கும் பொழுது தான் இந்த ஸ்கூலில் எவ்வளவு தூரத்திற்கு இது நான் இன்னும் ஞாபகம் எனக்கு இருக்குது. எனக்கு குரு பட்டம் 2013 நான் வாங்கினேன். எனக்கு ஆக்சுவலாக நான் படிக்கும்போது வெறும் 5 பேர் தான் இந்த ஊர்லேருந்து படித்தாங்க. அப்போல்லாம் வெளியில் போய் படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. இங்கேருந்து அமெரிக்கா போய் ஆப்பிரிக்கா போயிட்டு அதே ஏபிசிடி படிச்சுட்டு வர்ற பழக்கம்லாம் கிடையாது. இங்கே என்ன சொல்லித்தர்றீங்க? ஏபிசிடி. சிபிஎஸ் ஸ்கூலில் என்ன சொல்லித்தர்றாங்க? அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ஏ ஃபார் ஆப்பிள்பாங்க, அங்கே ஏ ஃபார் அங்கே அனிமல்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஏ ஃபார் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். புரியுதா? இப்போ இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நான் 2013 வாங்கும்பொழுது இந்த ஊர்லேருந்து வெறும் 5 பேர் தான் படித்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை திருத்து, அங்கே கிட்டத்தட்ட 8 பேர் படித்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. நான் வாங்கும் பொழுது எல்லாருமே வந்திருந்தாங்க. என்னோடய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. இன்றைக்கும் மங்கையர்கரசின்னு இருக்கிறாங்க நெல்லை திருத்தில். அவங்க அப்பா வந்து இபி வேலை பார்த்தவர். அவங்களோட 2வது டாக்டர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட் நெல்லை திருத்து, இப்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ இது ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஸ்கூல் தான் எங்களுக்கு நிறைய விஷயத்த அவங்க ஆக்சுவலாக நான் அந்த டைமில் எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. இங்கே தான் சாப்பிட்டாங்க எல்லோரும். இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் சொன்னாங்க, ஏய் தேங்க்ஸ்டா, உன்னால் மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கோண்டா அப்படின்னு உட்காந்து எல்லோரும் ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு எல்லோரும் சந்தோஷமாக. எங்களுக்கு அப்போ அந்த பில்டிங்லாம் கிடையாது. நாங்கள் படிக்கும்போது அந்த ஓட்டு பில்டிங் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. அது போட்டியெல்லாம் இருக்கும். இங்கே ஒரு கிளாஸ் ரூம், இங்கே ஒரு கிளாஸ் ரூம். ஓர் ஒன்று 1ஆம் கிளாஸில் அந்த சத்தம், 3ஆம் கிளாஸில் அந்த சத்தம் கேட்கும். 4ஆம் கிளாஸில் 2 1 2. இவ்வளோ சத்தமாக பேசினா தான் மார்க் உண்டு. புரியுதா? அங்கேருந்து 6ஆம் கிளாஸ் டீச்சரு, அங்கே பாரு, 1 1 1 2 1 2, நீ சொல்லு 6 1 6 கத்திட்டு நடப்போங்க. அந்த பழைய ஓட்டு பில்டிங் இடிஞ்சிருக்குல்ல, அதுதான் எங்கள் கிளாஸ் ரூம். அப்புறம் 6ஆம் கிளாஸுக்கு தான் இங்கே வருவோம். 5ஆம் கிளாஸ் வரை அந்த பில்டிங் தான். 6ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டு நாங்கள்லாம் மைனர். ஏன்னா புது பில்டிங்கில் வந்துட்டோம்ல, புது பில்டிங்டா சூப்பர்ரா, செம்மடா, நம்ம பெரிய ஸ்கூல்ரா அப்படி நடப்போம். இங்கே இதெல்லாம் கிடையாது. இது ஆக்சுவலாக இதோட ஒரு காம்பவுண்ட் உண்டு. இதுக்கு வெளியில் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜம்ப் பண்ணி போய் வீட்டில் போய் எள்ளு பொடி, இழந்த பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒட்டுக்கா சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போல்லாம் எல்லோரும் ஒட்டுக்கா சாப்பிட்டுட்டு இருப்போம். உண்மையே சொல்கிறேன். சத்துணவு சோறு போடுவாங்க பார்த்தீங்களா, இப்போ தான் உங்களுக்கு வெரைட்டியாக தர்றாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சத்துணவு சோறு, ஒரு குழம்பு, அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் அப்பப்போ ஏதாவது ஒரு காய் கிடைக்கும், முட்டை கிடைக்கும். முட்டை ரொம்ப ஃபேமஸான முட்டை, சரியா? இதுதான் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் துவையல், ஊறுகாய், வீட்டில் இருக்கிற சீனி கிழங்கு, சர்க்கு எல்லாத்தையும் எங்கள் வீடு இங்கே இருந்துச்சு. இங்கே ஒரு 2 3 பேர் இருந்தாங்க. எல்லோரும் வீட்டிலேருந்து ஒவ்வொரு வீட்டில் ஒன்று தூக்கிட்டு வருவோம். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவங்க வீட்டில் எப்போவுமே எருமை மாட்டு இது போடுவாங்க, தயிர் சூப்பராக இருக்கும். மோர் எருமை மாடு மோர் குடிச்சிருக்கீங்களா? பார்த்தா இப்படி பார்க்குறீங்க. வாட் இஸ் தட் மோர்? பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? அவன் ஆக்சுவலாக டெய்லி இவ்வளோ பெரிய தூக்குவாளியில் மோர் கொண்டு வருவான். நாங்கள் எல்லாருமே எங்கள் நிலைத்திருத்து ஃப்ரெண்டு தெற்கு செல்வி எல்லாரும் வட்டமாக உட்காந்துருப்போம்.
எவன் எவன் என்ன கொண்டு வந்திருக்கானோ அவ்வளவு அங்கே வரும், அவ்வளவு வரும். இது ஏன் சொல்கிறேன்னா, ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யுவர் ஃபியூச்சர். டு நாட் திங்க், நீ நினச்சிக்காத காலேஜுக்கு போன உடனே நான் மேலே போயிடுவேன். சத்தியமாக நடக்காது. இங்கே ஒன்றும் செய்யலைன்னா காலேஜுக்கு போன உடனே ஒன்றும் வரவும் வராது. கரெக்டா? ஒன்றும் இங்கேயாவது ஸ்கூலுக்கு பேக்கை தூக்கிட்டு வருவேன். கரெக்டா? பேக் கொண்டு வருவீங்களா? புக்கில் கையில் தூக்கிட்டு வருவீங்களா? பேக்கில் இவ்வளோ பெரிய புக்ஸை தூக்கிட்டு வருவீங்களா? எல்லாமே இல்லையா? அட்லீஸ்ட் இவ்வளோ சமயம் தூக்கிட்டு வருவீங்க இல்லையா? காலேஜ் போகும்போது எப்படி போவீங்க? இந்த பத்தியா நிறைய பேருக்கு அப்படி தான். ஒரு நோட்டோட போவோம் ஃபாதர், இல்லை? ஆமாவா இல்லையா தலைவரை? ஆமாவா இல்லையா தலைவரை? ஒரு நோட்டோட போவோம் ஃபாதர். அங்கே போனோன்னு அப்படி தூக்கி வீசிட்டு அவருக்கும் புரியாது எனக்கும் புரியாது, பாதி வாழ்க்கை போயிடும். அதனால தான் சொல்கிறேன், யுவர் ஸ்கூல் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். நான் இன்றைக்கி நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். நன்றியோட நான் மட்டும் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் சொல்லுவாங்க அன்னைக்கு ஸ்கூலில் காட்டின டிசிப்ளின், அன்னைக்கு ஸ்கூலில் காட்டின லைன், அன்னைக்கு ஸ்கூலில் செஞ்சது எல்லாமே இன் ஃபியூச்சர் இட் ஹெல்ப்ட். இன் ஃபியூச்சர் இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போகும் பொழுது யூ வில் ரிக்ரெட் தட். உண்மையை சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கெலாம் போய் சுற்றிட்டு வரும் பொழுது அப்போ செய்வீங்க, சே ஸ்கூல் லைஃப் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, என்ன தான் சண்டை போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் ஒரே லைஃப் ஜாலியாக இருந்துச்சுல, அப்போ சொல்லுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், என்ஜாய் யுவர் ஸ்கூல் லைஃப் வித் யுவர் ஸ்டடீஸ். முதல்ல உங்கள் படிப்பு ரொம்ப முக்கியம் கண்ணுங்களா. காம்படிஷன் இஸ் வெரி ஹை. சிட்டிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் நான் கோயம்புத்தூரில் 3 வருஷம் இருந்தேன். பயங்கர காம்படிஷன். 10,000 சம்பளம் வாங்குற இடத்துல 20,000 சம்பளம் வாங்கினா தான் மதிப்பாக நினைக்கிறாங்க. காம்படிஷன் இஸ் வெரி ஹை. அதனால தான் படிங்க அப்படின்னு ஏன் டீச்சர்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக தான் சொல்கிறேன். யாராவது நீங்கள்லாம் வெளியில் போய் வேலை வாங்கின உடனே 1 lakh சம்பளம் வாங்கின உடனே யாராவது ஒருத்தர் டீச்சர் வந்து கொடுப்பீங்களா? டீச்சர் என்னை நல்லா படிக்க வச்சிங்க டீச்சர், இந்தாங்க ஒரு 10,000 ரூபாய் மாதம் அப்படின்னு கொடுப்பீங்களா? அவினாஷ் சொல்லுவான், டீச்சர் உங்கள்கிட்ட இருந்தால் என்ன கொடுங்க டீச்சர், அதையும் வாங்கி லைட்டாக அப்படி போய்க்கிறேன். கரெக்டாக இல்லையா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய லைஃப்காக சொல்கிறேன். இதை உணர்ந்தீங்கன்னா மட்டும் எனக்கு போதும். ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன், இட்ஸ் அட்வைஸ் டைம். சரியா? ஐ வில் ஃபினிஷ் வெரி சூன். வாட்ஸ் த டைம்? வாட் இஸ் டைம் பார்த்துட்டு யாராவது சொன்னா சேர்ந்து சொல்லிக்குவோம். அங்கேருந்து 11:15. 11:15. எஸ். அப்போ சும்மா கட்டிக்கிட்டு இருக்கிற காட்டுற ஏலே முள்ளு இல்லை ஒன்றும் இல்லை. 11:15 நம்பர் போட்டிருக்குப்பா. இந்த ஏன்னா அந்த காலத்தில் இந்த முள்ளு உள்ள வாட்ச் பார்த்து பழகிட்டோமா, நம்பர் போட்டிருக்கு. அதை எழுத்துக்கூட்டி வாசிக்கிறது அவன் டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். செகண்ட் திங் வெரி இம்பார்ட்டன்ட். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு கலாச்சாரம் ரொம்ப ஈஸியாக போகுது. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேனே. ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடன்னு ஒரு இடம் இருக்குது. ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? கண்டிப்பாக போயிருப்பேன். ஆமாம், டூருக்கு வந்தீங்களா? நான் அங்கே இருக்கும்போது டூருக்கு வந்தீங்க இல்லையா, ராஜா சார் இருக்கும்போது? எஸ், ஐ ரிமெம்பர் யூ. கரெக்ட். நான் தானே உங்களை கூட்டிகிட்டு போனேன். எஸ். ராமேஸ்வரத்தில் அங்கே இருக்கும் பொழுது தேஜான்னு ஒரு குட்டி பாப்பா, இன்னும் இவ்வளோன்னு இருக்கும், 4ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா, இவ்வளோன்னு இருக்கும். டெய்லி இப்போ ஃபாதர் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் தங்கியிருந்த வீடும் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த பொடுசு என்ன பண்ணும்னா, கரெக்டாக 3:45 ஸ்கூல் முடிஞ்ச உடனே குடுன்னு வேகமாக ஓடி வந்து என் கதவை டொங்குன்னு தட்டும். என்னடா இது? ஏன்னா ஃபாதர்ஸ் மதியானம் போல் என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் லைட்டாக தான் தூங்குவோம். உடனே சொல்லக்கூடாது கொரட்டை விட்டு தூங்குவீங்க ஃபாதர், அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் போல் தூங்குவோம். அப்போது எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்னடா இது டெய்லி இந்த பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கதவை திறந்து வச்சு லைட்டாக சாத்திட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவன் வந்த உடனே பிடிச்சி விரட்டணும் அப்படின்ட்டு லைட்டாக திறந்து டொங்குன்னு தடிச்சு விரட்டி போய் பிடிச்சிக்கிட்டேன். இப்படி பிடிச்ச உடனே அந்த பொடுசு சொல்லிச்சு, என்ன பாப்பா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு. ஃபாதர், சாரி ஃபாதர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், வெரி குட்ரா, தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிலுக்கு ஏதாவது சொல்லணும்ல. உடனே நான் என்ன சொன்னேன், அந்த பாப்பா என்னை ரொம்ப பிடிக்கும் தமிழில் சொல்லிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இங்கிலீஷில் தேஜா ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டேங்க. எடுத்துச்சு பாருங்க ஒரு ஓட்டம் ஊருக்குள்ள. நம்ம ஊர் மாதிரி கிராமத்துக்குள்ள ஓடுது குடுக்குடுன்ட்டு. எனக்கு பயமே வந்துருச்சு. என்னடான்னு ஓடி போய் அவளை ஜாய் நில்லு அப்படின்ட்டு இப்படி நிற்க வச்சுட்டு, எதுக்குள்ள ஓடுற அப்படின்னு. அதுக்கு அந்த பாப்பா சொல்லிச்சு பாருங்க, சி நீங்கள் இப்பேற்பட்ட சாமியாராக இருந்தால் நான் உங்கள்கிட்ட பழகிருக்கே மாட்டேன்.
எதுக்குடா அப்படின்னு. ஃபாதர், உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசையை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்களா? எனக்கு மறுபடியும் ஷாக்கு. டேய், என்னடா நடந்துச்சு, எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு. இல்ல ஃபாதர், நீங்க நல்லவர் நினைச்சு பழகுன என்னை போய் லவ் பண்றேன்னு சொல்றீங்க ஃபாதர். ஆடா பாவி. அப்பதான் நான் அதுகிட்ட கேட்டேன், ஏன்டா லவ்னா என்ன? லவ்னா கெட்டது ஃபாதர். என்னது? ரொம்ப மோசம் ஃபாதர். உடனே இந்த படத்தில் பார்க்குறீங்க ஃபாதர், ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே மரத்தை சுற்றி ஆடுவாங்க, ஃபாரினில் போய் ஆடுவாங்க, தண்ணியில் ஊற்றி ஆடுவாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நிறைய இந்த லவ்ங்கிறது சினிமாட்டிக்காக போயிடுச்சு. மைடியர் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ என்னதான் லவ்னு எழுதி வச்சுருந்தாலும் கடவுள் கடைசியில் உனக்கு ஒருத்தர் தான் கொடுப்பாரு. ஆமே ரைட்? ஆமாம். ஏப்பா இதில் தெளிவாக இருக்கீங்கடா, இதில் கரெக்டாக இருக்கிறீங்கடா சொன்ன உடனே எஸ். ஆடா பாவிகளா. ஆமாவா இல்லையா? தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். சரியா? ஆனால் எதை எப்போ செய்யணும்ட்டு பகவத்கீதையில் இருக்கு பார்த்தீங்களா? எது நடந்ததோ அது நன்றாகவே, எது நடக்க போகிறதோ கீதாச்சாரம் இல்லையா? கீதாச்சாரம் பியூட்டிஃபுல். எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சிடணும். பின்னாடி வர்றதை நான் இப்போ செய்வேன்னா அப்போ என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன், வீட்டில் உட்காந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் ஃபாதர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்ட்டு மனசில் எழுதிக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா புரியலையா? இப்போ நான் இதை செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு டைம் இருக்குது, நான் சம்பாதிச்சுக்குவேன். அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிராமின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? பிராமின்ஸ் அவங்க ஏன் நம்ம ஒயர் பெருசாக பார்க்குறோம், நல்லா படிக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்கன்னா ஒரே அர்த்தம் தான். பிராமின்ஸ் யாருமே 25 வயசுக்குள்ள லவ் பண்ணவே மாட்டாங்க. யூ வில் நாட் see that. ரொம்ப ரேர். அவங்க மேரேஜும் பார்த்தீங்கன்னா 30 வயசு, 27 வயசு, 29 வயசு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா மெச்சூர்டாகி நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்வாங்க, இது எல்லாத்துக்குமே போவாங்க. உங்களுக்கு இது ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு வர்ற தலைமுறைக்குள்ள இந்த லவ் LOVE பெரிய ஒரு வார்த்தையா உள்ள கிடக்குது. கரெக்டா இல்லையா? அதை பெருசா சொல்லிக்கிறது. யா 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 வெரி குட். தயவு செய்து கண்ணுகளா, தயவு செய்து கண்ணுகளா, இந்த வயசுக்கு அது கிடையவே கிடையாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொடுசு அதனுடைய மனசுல என்ன ஆயிடுச்சு, லவ்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கும் அதுதான் இருக்குது. அதை யார் உருவாக்கி விட்டது? சினிமா, நாட் டிவி, சினிமா. எக்ஸாக்ட்லி சினிமா. அவன் தான் உருவாக்கி விட்டான். அவனுக்கு என்ன கிடைச்சிருது? துட்டு கிடைச்சிருது. நமக்கு என்ன கிடைக்குது? துண்டு தான் கிடைக்குது ஃபாதர். கரெக்டா? துண்டு தான் கிடைக்குது. எதுக்கு அந்த துண்டு? கோவணம் கட்டுறதுக்கு ஃபாதர். கரெக்டா இல்லையா? ஆமே ரைட்? கோவணம் கட்டுறதுனா என்னடா கண்ணா? ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? அதனால தான் சொல்கிறேன், நான் மறுபடியும் ஐ வில் கம் பேக் டு தட். வாழ்க்கை 2 வகைப்படும் சொன்னேன். இயற்கை வாழ்வு, செயற்கை. பிறப்பு இயற்கை, செயற்கை. வாழ்க்கை எத்தனை முறை கிடைக்கும்? வெயிட் லெட் அஸ் see. ஹிந்துஸ் நீங்க சொல்லுங்க கண்ணுகளா, வாழ்க்கை ஒரு முறை எத்தனை முறை கிடைக்கும்? ஒரு முறை தான். 2 முறையா? ஏன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. உங்க ஊர்ல, உங்களுக்கு எந்த ஊரு கண்ணு? இந்த ஊர் தானா? உங்க வீடு எங்க இருக்குது? கிழக்க. எத்தனை பேர் அப்படி 2 தடவை இறந்து பிறந்து வந்திருக்காங்க சொல்லு? லைஃப் எத்தனை தடவை? ஒரே ஒரு தடவை தான். நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நீ இழந்தன்னா அது திரும்ப கொண்டு வரவே. Do you know the beauty of sun? Sun, SUN, not SON. SUN என்னது? சன்னா தமிழ் என்னது? Do you know the beauty of சூரியன்? தெரியுமா தெரியாதா? ஒரு முறை கூட சூரியன் தான் யார் என்பதை யாருக்காகவும் இழக்கவே இழக்காது. Do you understand? யாருக்காகவும் இழக்கவே. அது புயலா இருந்தாலும் சரி, மேகமா இருந்தாலும் சரி, அது தன்னுடைய ஒளியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மேகம் தான் போய் மறைக்கும். ஆமே ரைட்? மேகம் தான் மறைக்கும். சூரியன் என்ன செய்யாது? ஐயோ மேகம் வந்துருச்சு அதனால நம்ம மறைஞ்சு போய் இருந்துக்கணும், அது மறைக்கவே. அது அப்படியே தான் இருக்கும். அது அதனுடைய வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மேகம் போய் தான் மறைக்கும். மேகத்திற்காக சூரியன் ஒரு காலம் தன்னிடமிருந்து ஒளி எடுத்து விடவே. டிப்பிக்கல் எக்ஸாம்பிள்.
அதனால தான் சொல்கிறேன், சூரியனுக்கு நல்லா தெரியும் நமக்கு இதான் ஒரு வாழ்க்கைடா, கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான், தட்ஸ் ஒன்லி ஒன் லைஃப், இட் வில் நாட் பி கிவன் பேக். மறுபடியும் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு யாருமே தரவே முடியாது. பி ஹாப்பி. எனக்கு ஒரே ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும், தனி ஒருவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது தெரியுமா? யார் நடித்தது? நல்லா தெரியும். சரி, டாக்டர் அம்பேத்கர் எப்போ குடியரசு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரு? இப்போ வருது பாரு, இப்போ ஒன்றும் வராது. கரெக்டா? இப்போ ஒன்றும் வராது. ஜெயம் ரவி அதில் அந்த வில்லன் கேரக்டரில் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவங்க அப்பாவை பக்கத்தில் உட்கார சொல்லுவார், அப்பா நீ ஏழையாக பிறந்தது ஓன் தப்பு இல்லை, நான் ஏழையாக செத்தோம்னா அது டிப்பிக்கலி தட்ஸ். இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சொல்கிறது புரியுதா? உங்கள் அப்பா அம்மா எப்படினாலும் இருக்கலாம், அவங்க படிக்காத நல்லவர்களாக இருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்களாக இருக்கலாம். ஒன்னே மாதிரி a+b² இஸ் ஈக்குவல் டு a² + b² + 2ab சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? அதை தூக்கி சுமக்கக்கூடாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதிலே இருக்கக்கூடாது. தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மை டியர் சில்ட்ரன், ஐ எண்ட் அப் ஹியர். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 விஷயத்தை உங்களுக்கு நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிறப்பு ஒரே பிறப்பு தான். இஸ் தேர் எனி சேஞ்ச்? இல்லை. 2 வகையாக நீ அந்த பிறப்பை மாற்றிக்கலாம். 1 இயற்கையாக, 2 செயற்கையாக. இயற்கையாக பிறப்பதை உன்னால் மாற்றவே, செயற்கையாக கொடுக்க போகின்ற பிறப்பை உன்னால் உருவாக்க சத்தமாக சொல்லுங்க, முடியுமா முடியாதா? செயற்கையாக பிறப்பு உங்களுக்கு தர முடியுமா முடியாதா? முடியும். தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். செயற்கை பிறப்பை உங்களால் கொடுக்க முடியும். அந்த செயற்கை பிறப்புக்கு நிறைய தடை கற்கள் அதுவாகவே இருக்குது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? போகிற பாதையில் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உன்னுடைய சுதந்திரம் என்ற தவறான சிந்தனை. கரெக்டா? நான் எல்லாத்தையும் செய்வேன், எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? தவறு. 2வது, நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? தவறு. 3rd, இந்த லவ், இன்னைக்கு உள்ள காலத்தில் இந்த லவ், சினிமாட்டிக் லவ். நான் வேற சொல்ல, சினிமாட்டிக் லவ். ஏன்னா நானே இப்போவே பார்த்துருக்குறேன், நிறைய இந்த ஊருக்குள்ள எதெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக உண்மையை சொல்கிறேன், ஐம் டெல்லிங் த ஃபேக்ட். இந்த ஊருக்குள்ளே எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நேற்று ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் பார்த்தேன். இது யார் பொண்ணுன்னு கேட்டேன் எங்கள் வீட்டில். இது யார் பொண்ணு? அது அந்த அவங்க பொண்ணு. இந்த பையன் எங்கே இருக்கான்? இவங்களுக்கு என்ன சொந்தம் எப்படி அப்படின்னு. இல்லைடா, அவங்க 6ஆம் கிளாஸில் லவ் பண்ணாங்களாம். நான் சொன்னேன் தூ அப்படின்னு. ஒன்றும் உருப்பட போகிறதில்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்றும் உருப்பட போகிறது. அதனால தான் சொல்கிறேன், டு நாட் டேக் தட் சினிமாட்டிக் லவ். நல்லா புரிஞ்சுக்கொண்டுங்களா? அந்த சினிமா கொடுக்கின்ற லவ் உனக்கு எல்லாத்தையும் தரும் நினச்சிக்காது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கடைசியாக சொல்ல வேண்டியது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தயவு செய்து சின்ன அளவாவது நன்றி சொல்லுங்கள் கண்ணுங்களா. ஐ வாண்ட் தட். உங்கள் அப்பா அம்மா உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் சின்ன அளவுலையாவது நன்றி கடன் படுங்க. இஸ் இட் ஓகே? ஃபைன். ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, ஹலோ. Thank you. God bless you.